நான் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுண்ணா. சரிப்பா. எனக்கு ஒரு சிகரெட் கொடுங்க. கொடுக்குறேன். சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு? பஜ்ஜி இருக்கா? இல்ல. பிரெட் ஆம்லெட்? அதுவும் இல்ல. ஏய் கல்யாண். ஏய் என்னடா நித்தில போட்டு கார்ல வந்து இறங்குற? என்னடா இது அவதாரம்? ஏய் ஸ்டைலா இருக்கணும் மாமா. ஒன்னையும் உன் ட்ரெஸ்ஸையும் பாரு. ஏய் சொன்னல ஆபீஸ் வேலையா வந்திருக்கேன்னு. சரி சரி வா போலாம். ஏய் ஸ்ட்ராங்கா டீ சொல்லிருக்கேன்டா. வந்த உடனே நான் டீ எல்லாம் ஒண்ணு வேணா, நான் கேன்சல் பா. ஏய் எங்கடா இப்ப? மாமா 6 மணிக்கு மேல பர்சனல் வர்க் தான் மாமா, நோ ஆபீஸ் வர்க். வா சரி ரைட் வா. அந்த வண்டியில ஏறு, பேக் பின்னாடி போடு. Cheers. Cheers மாமா. நாளைக்கு சாப்பிட்றோண்ணா. எந்த குடி குடிக்கிறேன் மாமா? சேஸ் மாமா. cheers. Cheers மாமா. ஏய் எதை சேஸ் சொல்லுவா குழ? ஓய் யுபா 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 ஓ ரப்ப ரப்பா ஹோ ரப்ப ரப்பா ஹோய். மாமா லவ் சக்சஸ் ஆனதுல எனக்கு ஃபுல் ஹாப்பி மாமா. சேஸ் மாமா. கங்க்ராட்ஸ் மாமா. கங்க்ராட்ஸ். நைஸ் மாமா. இதை மட்டும் ஏன் வச்சிருக்க? இதையும் குடி. ஆமாம் அது சரி. லவ் ஸ்டோரி எது வரைக்கும் வந்திருக்கு மாமா? என்னது வெறும் ஒன் சைடு லவ் தானே. சேஸ். லவர் என்னன்னு சொன்னா மறந்துட்டேன். சப்னா இஸ் மை டார்லிங் மாமா. சப்புனா? ஆமா என்ன சப்புனா? இவ்வளோ குட்டி பேரு. மாமா பேரு மட்டும்தான் சின்னதா இருக்கும், மனசுல கண்ணு கலரு ஹைட்டு எல்லாமே பெருசுதான் மாமா. க்ளோசிங் டைம் மாமா. க்ளோசிங் டைமா? பில்லு கொடுத்துரு. ஜாலியா இருக்கு மாமா. என்னம்மா மாமா எதோ சொல்லியிருந்தே? நீ எதோ சொல்லியிருந்தே? லவ்வருக்கு ஏஜ் பார் ஆனாலும் பரவாயில்ல மாமா, அவங்க அப்பனுக்கு சொந்தமா ஒரு பார் இருக்கணும்னு சொல்லு. நான் சொன்னேன்னு சொல்லு. அப்பா கூட கடையை மூடுற வேலையே இருக்காது மாமா. 24 hours கொண்டாட்டம் தான். என்ன மாமா யோசிக்கிற? அதான்டா அவங்க அப்பா கிட்ட எப்படி சொல்லலான்னு யோசிக்கிறேன். மச்சான் உன்கிட்ட சேர்த்து ஒரு விஷயம் சொல்லணும்டா. நானும் சீரியஸா ஒரு விஷயம் சொல்லணும். சொல்ற. டைம் என்ன? 1 o'clock. ஒரு பீரு மாமா. ஏய் சரக்கு பீர் எதுக்கு? ஏய் சரக்கு பீர் எதுக்குடா? சரக்கு மட்டும் அடிச்சா கிக்கே இருக்காது மாமா. சொல்ல கேளு. ஒரு பீர் மட்டும் வாங்கலாம். ஏய் எதுக்குடா? இப்ப க்ளோஸ் ஆக போகுதுடா பாரு. தாபாக்கு போலாம். தாபால கிடைக்காத பீரா? சார் பில். ஏய் சொல்றல மாமா. ஏய் மாமா நோய் நோய் நோய். ஏய் மாமா எதுடா இப்படி மாமா இவனை காசு கொடுத்து அனுப்பு. ஏடா என்னடா மாமா உட்கார்றா. குச்சது தான். மாமா இப்ப எனக்கு ஒரு பீர் வேணும். தாபாவுக்கு போனா கிடைக்கும். வா போலாம் வா. இப்போ நான் பீர் தானே வேணும். எனக்கு இப்ப பீர் அச்சே ஆகணும். தாபா போலாம் வா. வாடா போலாம். வா போலாம் வா. சுத்தி ஏய் மாமா பீர் வேணாடா பீர் வேணாடா ப்ளீஸ்ரா. நாளைக்கால பேங்க் போண்டா மாமா ப்ளீஸ்ரா. விக்கல் வந்துட்டு இருக்கு. இப்ப பீர் அடிக்கலாம் தப்பாயிடும். மாமா மாமா எதுடா மாமா? இங்கே இருடா, நான் போய் வாங்கிட்டு வரேன். மாமா ஏய் சொன்னா கேளு மச்சான். நாளைக்கால வேலை இருக்குடா எனக்கு. ஃபேமிலி தாபா ஃபேமிலி ஃபேமிலி வேலை மச்சான். வேலை இருக்குடா வேலை இருக்குடா மச்சான். ஏது மச்சான் சீக்கிரம் வாடா. ஏய் மாமா நான் ஏதோ பேங்க்ல வேலைடா இன்ஸ்பெக்ஷன் வேலை வராங்கடா. டேய் சீக்கிரம் வாடா. ஏய் ஏறா 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 ஏறா. டேய் வண்டி ஏறா. என்னடா பண்ணு? என்னடா பண்ணு? போய் என்னடா பண்ணி தொலைச்ச? என்ன சொல்ற? பாபா
இந்த டைமில் கூட உங்கள் ஊரில் பீர் கிடைக்குதுண்ணா சூப்பரா. என்ன மாமா ஜுஜுபி, எங்கள் ஊரை பற்றி உனக்கு போக போக தெரியும். எங்கள் ஊரில் பீர் மட்டும் இல்லை மச்சான், அதுக்கு மேலே கூட கிடைக்கும். எவ்வளோ மச்சான் பீர்? காசு கொடுத்தா தானே தெரியும். காசு கொடுக்கலையா? திருட்டா வந்து? ஆமாம் மாமா. எதுக்குடா மாமா, நான் ஒரு லோக்கல், அதுலேயும் ரெகுலர் கஸ்டமர் வேறு. எனக்கே டபுள் ரேட்டில் சரக்கு கொடுப்பானுங்களா? அவன் இல்லை, அவன் காட்டினான், ஏன் கெத்து நான் காட்டினேன். தப்புதான் மச்சான். எனக்கு நீ பண்ணது சுத்தமாக சரின்னு தோன்றுற. உடனே தாபாவுக்கு போய் அவனை பார்த்து கையில் காசை குத்துட்டு மாமா, இப்போ மட்டும் நம்ம திரும்ப அங்கே போனோம்னா நம்மளை கொத்து புரோட்டா போட்டோம். நம்ம என்ன காலையில் போவோம், என்ன சொல்கிறேன்? நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் மாமா. மாமா என்ன மாமா? போலீஸ் நிற்கிறாங்கடா. எங்கள் ஊரில் போலீஸ் காரில் நிறுத்த மாட்டாங்க. மாமா, நானும் லோக்கலு, அவனும் லோக்கலு. ஒரு லோக்கலுக்கு இன்னொரு லோக்கலு தெரியாதா? நிறுத்தாம போ. நமக்கு தெரிஞ்ச லோக்கல்னு சொல்லுவாங்கல்ல. லோக்கல் தான் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்கா? எவ்வளோடா குடிச்சிங்க? ஒரு ஃபுல் பாட்டில் பிராண்டி, 2 பீரு, அப்புறம் சிப்ஸு 1, சுண்டல். நீங்கள் பெரிய ஆளுங்க தான்டா. டேய் ஊதுடா. ஊதுனா குடிச்சா வாசம் வராதா? என்ன இது? டேய் நீங்கள் 2 பேரும் காரை விட்டு வெளியே வாங்க. ஏன் நீங்கள் ஓட்ட போகிறீங்களா? டேய் சும்மா விளையாடுறா சீக்கிரம். நீ சும்மா நான் பேசிக்கிறேன் சார். ஏதோ என் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்தான், லைட்டாக குடிச்சிட்டோம். உங்களுக்கு தெரியாதுல்ல, என் ஃப்ரெண்டு பேர் வந்து ராக்கி. என்னையே அடிச்சிட்டியா? என்னடா லோக்கல் தொடுக்கலை அடிக்கிறாரு? பீர் வேணான்னு சொன்னடா. இவனை அடிச்சு பாருங்க. ஓகே, இப்போதான் சரியா இருக்கு. ஒரு வேலை முடிஞ்சுது. இப்போ அவனை கேட்டானடா. அடிக்காதீங்க சார். சார் நீங்கள் லோக்கலு, நானும் லோக்கலு. ஒரு லோக்கல் காம்ப்ளிகேட் ஆகக்கூடாது சார், காம்ப்ரமைஸ் ஆகணும் சார். எங்கேருந்துடா வரீங்க? சார் தாபால இருந்து சார். தாபால இருந்து. தாபால இருந்தா? ஆமாம் சார், தாபால இருந்தா வரோம். அப்படின்னா அந்த தாபால? எஸ், அது நாங்கள் தான். அதுக்கான முழு பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம் சார். சார் அந்த தாபால இருந்து ஓடி போனவங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவங்க நான் கவனிச்சுக்கிறேன் சார். சார் தெரியாமல் பேசுகிறா சார். என்னது? நீ சும்மா சார் சார் விட்ருங்க சார், நாங்கள் போயிடுறோம் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். இங்கே பாருங்க, எங்களுக்கு தூக்கம் வருது, நாளைக்கு வந்து பேசிக்கலாம். என்னடா நாளைக்கு கூட பேசுகிறது சார்? ராத்திரி கூட்டின்னு வந்தானுங்க. எவனா ஒருத்தன் வாங்கடா, தலை வலிக்குது. வணக்கம் சார். நீங்களா? அதான் சார், பாகுபலி ரிலீஸுக்கு டிக்கெட் கொடுத்தேன்ல, லோக்கல் கல்யாண், நான் தான் சார் அது. ஓ பியூட்டியா? சரி இருக்கட்டும். அது சரி, நீ இங்கே எதுக்காக வந்திருக்குன்னு தெரியுமா? தெரியும் சார், ஏதோ போதையில் போட்டோம், விட்டுருங்க சார். போதையில் போட்டேன்னு ஒத்துக்கிட்டேன். அது சரி, எதுக்காகடா போட்டீங்க? என் மாமாக்காக தான். உன் மாமா சந்தோஷத்துக்காக நீ போட்டியா? அதைத்தான் சார் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணுறேன். என்ன சொல்கிறீங்க? ஓகேவா? பிளான் யாருது? பிளானா? இதுக்கெலாம் பிளானா? பிளானும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போது உன் ஃப்ரெண்டு உன்னை தடுக்க முயற்சி பண்ணலையா? சே, அவனுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை சார். சரி, பாயிண்ட்டுக்கு வரலாம். அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசினதில் பாயிண்ட் இல்லையா? தேவையில்லாத லாஜிக் பேசாத சார். கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் கேட்டதுக்கு மட்டும் சொல்லு. சொல்கிறேன் சார். சார் சொல்கிறேன் சார். நீயும் அவனும் சரக்கடிக்க தாபாவுக்கு போனீங்க. போனோம் சார். நீயும் அவனும் சண்டை போட்டீங்க. ஆமாம் சார். பீர் எடுத்துட்டு வெளியே வந்தீங்க. ஆமாம் சார், கரெக்டாக அப்படியே தான் சார். அப்போ தாபாக்காரனை எப்படா போட்டீங்க? என்ன அது?
அப்போ தாபாக்காரனை எதுக்காக போட்ட? தாபா ஓனரை கொண்டேனா? சொல்லு, தாபாக்காரனை எதுக்காகடா போட்ட? நான் தாபா ஓனரை கொண்டேன். அதான்டா, எதுக்காக போட்ட? நான் தாபா ஓனரை சொல்றா, எதுக்காக போட்ட? டேய் 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 உன் ஃப்ரெண்டு போடும்போது தடுக்கணும்னு தெரியாதா? நான் எப்படி சார் தடுப்பேன்? எனக்கு விஷயம் தெரிஞ்சதே காலையில தான். நான் அப்பவே சொன்னேன் சார் அவன் செஞ்சது தப்புன்னு தெரியும் போது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாது? என் ஃப்ரெண்டை போய் எப்படி சார் போலீஸில் பிடிச்சி கொடுக்க முடியும்? அதை அவன் வேணும்னே செய்யலை சார். ஏதோ போதையில் ஃப்ளோவில் தெரியாமல் பண்ணிட்டான் சார். தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் தப்பு தான். இப்போ என்ன தான் சார் பண்ண சொல்கிறீங்க? நீ இப்போ உன் ஃப்ரெண்டு மூலமாக பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டியிருக்க. திங்கக்கிழமை நம்ம கோர்ட்டில் சந்திக்கலாம். கோர்ட்டா? இவன் பண்ணது அவ்வளோ பெரிய தப்பா? அடே கல்யாணம். நான் சொல்றது கேளுங்க சார். சார் நானா சார் பண்ணேன்? எவ்வளவு வேணும்னு கேளுங்க சார், தரோம். பேசி தீர்த்துக்கலாம் ப்ளீஸ் சார். டேய், இங்க இருந்து வெளியே போறதுக்கு என்னதான்டா வழி? அப்படி ஆட்டா ஏதோ லோக்கல் பெருசா பீத்திக்கிட்டேன். ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்றா, யாரையாவது பேசுறா, யாரையாவது வர சொல்றா. டேய், எனக்கு முக்கியமான வேலை இருக்குடா, நான் கண்டிப்பா போய் வரணும்டா. அட 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 லாக்அப்பில் இருந்து எப்படி வெளில போகலாங்கிறத பற்றி மட்டும் யோசிக்கிறியே, நம்மளை ஏன் லாக்அப்பில் தள்ளியிருக்காங்கன்னு உனக்கு புரியலையா? ஏன்டா புரியல? நீ பீரை சுடுறதுக்கு ஒன்னு அரெஸ்ட் பண்ணாங்க, உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க. ஏன்னா பீரை சுடுறதுக்கு ஃபைன் போட வேண்டியதான்றா, எனக்கு வார்னிங் கொடுக்க வேண்டியதான்றா. இவங்க என்ன பெருசா செல்ல வச்சு இன்டர்கேட் பண்றாங்க, ஏதோ மர்டர் பண்ண மாதிரி. கரெக்ட். என்னது கரெக்டு? என்ன கரெக்டு? இப்போதான் நீ கரெக்டாக பிக்சருக்கு வந்திருக்கவா? என்னடா கரெக்டு? எனக்கு ஒன்றும் புரியலடா. நம்மளை அரெஸ்ட் பண்ணி உள்ளே உட்கார வச்சிருக்கிறது பீரை திருநதுக்கு நினச்சிட்டு இருக்கியா? மர்டர் கேஸில் உள்ளே வந்திருக்கோண்டா. மர்டர் எப்படிரா? சார் நான் மர்டர்லாம் பண்ணல சார். சார் மச்சான், மர்டர்னா என்னடா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலடா மச்சான். நான் எந்த மர்டர் பண்ணல, எனக்கு சத்தியமா ஒன்றும் புரியலடா. மாமா, நான் சொல்கிறது கேளு. இப்போ போலீஸ்காரன் கூப்பிட்டான், ஏன் போட்டேன்னு கேட்டான். போடுறதுனா பீர் போடுறதுன்னு நினைப்போம், ஆளை போடுறதுன்னு நினைப்போம். நீ சொல்லு, நான் சொல்கிறது கரெக்டு தானே? நீயே சொல்லுவோம். எங்களுக்கு மட்டும் எந்த சம்மந்தம் இல்ல சார். ப்ளீஸ் சார். சார் எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல சார். அவன் குடியார போய் சார். சார் நான் பேங்க் எம்ப்ளாயி சார். சார் நான் எதுவும் பண்ணல சார். ப்ளீஸ் சார். சார் நான் அர்ஜென்ட்டா வெளியே போகணும் சார். சொன்னா நமக்கு சார். மச்சான் நான் போண்டா, நான் வெளியே போண்டா, எனக்கு நிறைய வேலை இருக்குடா, அதை விட்டு வந்திருக்கேன்டா சொல்றேன். ப்ளீஸ்ரா, எனக்காகடா யாருக்காவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஃபோன் பண்றா, யாரையா வர சொல்றா. ப்ளீஸ்ரா. ட்ரம்ப்புக்கு அடிக்கட்டுமா? ட்ரம்ப்புக்கு. டேய் என்னடா? டேய் நான் போகணும்டா, நிறைய வேலை இருக்குடா, நிறைய கமிட்மெண்ட் இருக்கு மச்சான். டேய் ப்ளீஸ்டா, ஏதோ ஒன்று பண்றா. பண்றேன். ஐயா, மர்டர் பண்ணதுக்கு என்னையும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு என் ஃப்ரெண்டையும் உள்ள வச்சுட்டாங்கன்னு சொல்லவா? டேய் மச்சான் சத்தியமா எனக்கு புரியலடா. என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்கடா. நாளைக்கு எனக்கு பேங்க் இன்ஸ்பெக்டர் போற. எங்க போற? டேய், எத்தனையோ வருஷம் புகழ் பெற்ற ஜெயிலுக்கு போனா நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும், எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். நான் வத்திப்பட்டி இருக்கானா? ஓகே. வேற ஆப்ஷனே இல்லை மச்சான். நம்ம கோர்ட்டுக்கு போகிறதுக்குள்ள நம்ம ஒரு நல்ல வக்கீலை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். நானும் அதான்டா யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம ஊரில் எதாவது நல்ல வக்கீல் இருக்காங்களான்னு. பிளாக் டிக்கெட்டுக்கு குமார், ஒயின் ஷாப்புக்கு ராஜேஷ், வக்கீல். எஸ், என் லவர் லா படிக்கிறாடா. அவளுக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம்டா. ஃபோன் கொடு. ஏன்டே இது ஃபோனு? இரு, வாங்கி தரேன்.
சார் அண்ணா சார் என்னடா வாங்க சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்க சார். ஒரு நிமிஷம் வாங்கண்ணா. சார் 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 என்னடா உங்க பிரச்சனை? பிரச்சனைலாம் இல்லை சார். சார் ஒரு ஃபோன் கால் பண்ணணும் சார். ரொம்ப செலவாகும். ஒரு காலுக்கு 500 ரூபாய். சார் இவன் ஃபோனில் அவுட் கோயிங் ஃப்ரீ தான் சார். உன் செல் ஆஃபர் இருக்கலாம், நீ இருக்கிற செல் ஆஃபர் கிடையாது. சார் ப்ளீஸ் சார். ஆஃபர் வேணுமா வேண்டாமா? சார் ஏடிஎம்ல இருந்து கூட காசு எடுத்து தரேன் சார். நீ சும்மா குடிக்கிற கம்முனாடி. சார் கேஷ் ஆனா ஏடிஎம்ல இருக்கு சார். ஆஹா பேடிஎம் பண்ணு. வேணுமா வேண்டாமா? இந்த நேரத்தில் பேரம் பேசாத சார். தயவு செஞ்சு கொடுங்க சார் ப்ளீஸ். சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபர் தயவு சார். நீங்க சார் இருடா, இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. பணம் வந்துருச்சு சார். இப்போ சொல்லு, என்ன விஷயம்? நல்ல லாயர் வேணும் சார். கிடைப்பாங்களா என் கேஸ் வாதாடுறதுக்கு? பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் போ. சார் 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 ஒரு நிமிஷம். என்ன? ஒரு சின்ன ஹெல்ப். ஒரு நிமிஷம் சொல்லு. சார் நம்ம பசங்களை அனுப்பி 10 ரூபா தேங்காய் எண்ணெய் டப்பா இருந்தால் ஒன்று வாங்கிட்டு சொல்லுங்கள் ப்ளீஸ் சார். தேங்காய் எண்ணெய் பாட்டிலா? சார் உள்ள ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிட்டு. எதுக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் ரொம்ப கண்டிஷன் இந்த தலைக்கு உனக்கு தேங்காய் எண்ணெய் வேற கேட்குதா? போடா உள்ள தேங்காய் எண்ணெய் கேட்குதா? இதுக்கு தடவை வேண்டா, வந்து வச்சுக்கிறேன் உன்னை. போட தேங்காய் மாட்டேன். என்னது? ஹலோ 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 கேக்குதா? இந்த டைம்ல என்னடா தூங்கிட்டு இருக்கேன். எப்ப பாரு தூக்கு தூக்கு தூக்கு. டைம் சரியில்லை. எப்படி மறுபடியும் டைம் பாப்பா? டைமிங் நல்லா இருக்கு. Facebookல போடு, லைக்ஸ் வரும். Facebook வெங்காயம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல Facebook பேப்பர்ல வந்துரும் போல இருக்கேன். என்ன பேப்பர்லயா? இப்போ எங்க இருக்க? போலீஸ் ஸ்டேஷன்ல. போலீஸ் ஸ்டேஷனா? அங்க என்ன பண்ற? சும்மாதான் மர்டர் கேஸ்ல போர் அடிக்குதுன்னு உள்ள வந்திருக்கோம். என்னது? மர்டர் கேஸா? மறுபடியும் பஸ்ல வந்து சொல்லவா? மர்டர் கேஸ்ல நீ எப்படிடா மாட்ன? போதையில இருக்கியா என்ன? போதையில தான் மாட்டனே. மாட்டிக்கிற அளவுக்கு ஏன் குடிச்ச? உன் கிராஸ் எக்ஸாமினேஷன்ல அப்புறம் வச்சுக்கோ. இப்போ என்னால எதுவும் சொல்ல முடியாத சிச்சுவேஷன். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். ஓகே ஓகே, டோன்ட் வரி. நான் உடனே வரேன். நீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்க? டீடைல் உனக்கு நான் மெசேஜ் பண்ணிடுறேன். நீ உடனே அர்ஜென்ட்டா பெயிலுக்கு அப்ளை பண்ணி எங்களை அது என்னால முடியாது. ஏன்? நான் இன்னும் லாஸ்ட் ஸ்டூடண்ட் தான். கோர்ஸ் முடியாம பெயில் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு நீ கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நான் இங்க இருக்கவா? அட லூசு, என் மாமா ஒரு ஃபேமஸ் லாயர். நான் அவர்கிட்ட பேசி பார்க்கறேன். அவர் வந்து உனக்கு பெயில் அப்ளை பண்ணுவாரு. ஓ சூப்பர். இப்போ நீ எப்படியாவது போய் அவரை கூப்பிட்டு சீக்கிரம் இங்க வாயே. கிளம்புறேன், டென்ஷன் ஆகாம இரு. பத்திரமா இரு. புதுசா புதுசா இந்த காதலின் அர்த்தம் தெரிகிறதா? தினசா தினசா மனம் பூக்கிறதா? கனவா கனவா என் முன்னே போவது தேவதையா? அலையாய் அடித்தாய் நெஞ்சம் சாகிறதா? உன் சிரிப்பில் பூக்கள் உதிர்கிறதே, எனக்குள் சண்டை நடக்கிறதே. உன் விழிகள் என்னை சாய்த்து தொல்லை செய்து போகிறாய் மெதுவாய். ஏதோ மாயம் செய்தாய் நீ, சுட்டு போகும் காதல் தீயாய். ஓ ஏன் துடிக்குது இதயம், உன்னை பார்த்தால் வேகம் கூடும். ஓ தீராதாகம் உன்னன் காதல் பார்க்கும் நேரம். ஓ விழிகள் மாறும், உன்னன் சேரும் கால்கள் தேரும். நீ சிறுமழையில் மேகம். உந்தன் அருகிலே என் நெஞ்சு நடை ஏறுதே. அது ஏனடி சொல் நீயடி, என் பதிலும் நீதானடி. ஒன்றா ரெண்டா
ஒரு 100 ஆசைகள் நெஞ்சோடு மெய்யா புரியா என் சுவாசம் எல்லாம் உன்னோடு நீ என்ன கூறினாலும் நீ தள்ளி போனாலுமே வெகு தூரம் சென்றாலுமே நிழலாக தொடர்ந்திடுவேன் உன்னை. கையில ரேகெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா என் தலையெழுத்து தான் சரியில்லை. அப்படியே லவ் பண்ணா ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே தான் இருக்குமா? ச்சே, இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன கீர்த்தி, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ நர்வஸ் ஆகுற? அப்பா டெய்லி ஒரு மாப்பிள்ளை ஃபோட்டோவை என்கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. ஆனா உன்னோட ஃபோட்டோவை எப்போ காட்டுறதுன்னு தான் தெரியல. போய் உங்க அப்பா கிட்ட நம்ம விஷயத்த சொல்ல வேண்டியதானே? ஐயோ, நான் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க மாட்டேன். என் அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது, எந்த டைம்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு சொல்லவே முடியாது. அது இருக்கட்டும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி நீ மறந்துட்டியா? ராகேஷும் ரேவதியும் எவ்வளோ லவ் பண்ணாங்க. அவங்க வீட்ல சொன்ன உடனே ரேவதிக்கு வீட்ல வேற மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் பாலுவும் சப்னாவும் பெத்தவங்களுக்கு பயந்து 2 பேரும் பிரிஞ்சு போய் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு வரவே கூடாது. ஏய் கீர்த்தி, என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி? கீர்த்தி, நம்ம எப்பவும் பிரிய மாட்டோம். ப்ராமிஸ். நம்ம எப்பவுமே பிரியக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம 2 பேரும் ஒன்று சேரணும். ரெஜிஸ்டர் மேரேஜ்ல விருப்பம் இல்லைன்னா உன் விருப்பம். சார் என்ன அந்த லாயர் ஒருத்தர் கேட்டிருந்தல, என்ன சார் ஆச்சு? இந்த கேஸில் உனக்கு தண்டனை கிடைக்கணும்ல, அதுக்கு எந்த வக்கீலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, உன் தலையெழுத்து அவ்வளோதான். யார் ஒரு லோக்கலுக்கு இன்னொரு லோக்கல் ஹெல்ப் பண்ணுவாங்கிறது சரித்திரத்திலே இல்லை, திருந்தவே மாட்டானுங்க. நமக்கு இருக்க பிரச்சனைல இது என்னடா புதுசா ஒண்ணு? நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்த? உனக்கு நான் ஆல்ரெடி சொன்னல, ஆபீஸ் விஷயமா ஊருக்கு போறேன்னு. அதான் கேக்குறேன், என்ன ஆபீஸ் ஒர்க்? ஹோட்டல் கட்டுறதுக்காக கிளைண்ட் ஒருத்தர் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தார். அந்த டீடைல்ஸ் ஹெட் ஆஃபீஸுக்கு வந்துச்சு. ஸோ நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக என்ன இந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அப்போ அவரை மீட் பண்ணியா? இல்லை, பார்க்கல. பார்க்கவும் முடியாது. ஏன், ஊரில் இல்லையா? உயிரோடவே இல்லை. வாட்? நம்ம அரெஸ்ட் ஆனதே அந்த ஆள் செத்ததுக்கு தான்டா. அப்போ நம்ம போன தாபா அந்த ஆளோட தான். ஓ ஷிட். இப்போ என்ன போடுறது? உன்ன முதல்ல இந்த கோர்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு உனக்கும் இந்த மர்டருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பெட்டிஷன் அப்ளை பண்றேன். அப்போ லாயர்? நான் என் மாமா கிட்ட பேசிக்கிறேன், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, சரியா? உங்க மாமா ஒத்துக்கு வர? ஒரு தடவை எங்க மாமாவை மீட் பண்ணா நீ லைஃப் லாங் மறக்க மாட்டேன். இப்போ உங்க மாமா எங்க இருக்காரு? லாயருக்கு கிங்கு வராலா, புக்ஸ குடிச்ச வந்தா லாஜிக்கல மேஜிக்க செய்வா இவன். நியாயத்துக்கு ரைட் ஹேண்ட் போட்டு போட்டா ஜேம்ஸ் பாண்ட், இவன் தானே செஞ்சு வைப்ப புதிய ட்ரெண்டு. ஜெய்க்கும் சிங்கம் இவன், நடக்கும் தங்கம் இவன், எல்லா இறைவன் செயல் சொல்வான் அவன். ரேகைய ஓட விட்டு தலையெழுத்த மாத்திக்கிட்டு கேஸுக்கு ஆலோசனை கொடுப்பான் இவன். கைய பார்த்துடுவானே, சுழிய போட்டுடுவானே, கேஸ ஜெயிக்க வைக்க பிக்ஸ் செய்வானே. சக்கரத்தை சுழல விட்டு கிரகத்தையும் மாத்தி விட்டு மிக்ஸ்ல மிக்ஸ் பண்ணும் ஜாபில் இவன். ஓடுடா விட்டு அது நம்ம லாயர் பார்த்து, யாருன்னு காட்டு நீ வெற்றி கொடி நாட்டு. ஓடுடா விட்டு அது நம்ம லாயர் பார்த்து, யாருன்னு காட்டு நீ வெற்றி கொடி நாட்டு நாட்டு. லாயருக்கு கிங்கு வராலா, புக்ஸ குடிச்ச வந்தா லாஜிக்கல மேஜிக்க செய்வா இவன். நியாயத்துக்கு ரைட் ஹேண்ட் போட்டு போட்டா ஜேம்ஸ் பாண்ட், இவன் தானே செஞ்சு வைப்ப புதிய ட்ரெண்டு. அடுத்த தடவை வரும்போது கேஸ் சம்பந்தப்பட்டதை கலர் ஜெராக்ஸ்ல எடுத்துட்டு வா.
அம்மா கீர்த்தி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. மாமா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? எனக்காக ஒரு கேஸ வாதாடணும். ஒரு நிமிஷம் லைன்ல இருமா. எஸ். சொல்லுமா. நீங்க உடனே கிளம்பி வந்து இந்த கேஸ டேக் ஓவர் பண்ணணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன்னோட கேஸ நான் டேக் அப் பண்ணிக்கிறேன். பிரம்மாதமா ஜெயிக்க போறோம். Thank you மாமா. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாமா வெச்சிரேன். இலக்க சேரனுண்டா புது வாக்கனியும் காப்பாத்தனுண்டா நியாயம் வெல்லனுண்டா தர்மம் ஜெயிக்கனுண்டா நினைச்சத செஞ்சு புட்டா நீ தாண்டா ஹீரோ ஹீரோ ஓடுடா விட்டு அது நம்ம லாயர் பார்த்து யாருன்னு காட்டு நீ வெற்றி கொடி நாட்டு ஓடுடா விட்டு அது நம்ம லாயர் பார்த்து யாருன்னு காட்டு நீ வெற்றி கொடி நாட்டு நாட்டு லாயருக்கு கிங்கு வராலா புக்ஸ குடிச்ச வந்தா லாஜிக்கல மேஜிக்க செய்வா இவன் நியாயத்துக்கு ரைட் ஹேண்ட் போட்டு போட்டா ஜேம்ஸ் பாண்டு இவன் தானே செஞ்சு வைப்பா புதிய ட்ரெண்டு ஈசி தூசி கேசு இல்ல இத ஜெயிக்க நீயும் வழிய தேடு எல்லா பாயிண்ட்டும் நல்லா நோட்டு பண்ணு உன் டேலண்ட் என்ன நீயும் காட்டு நியாயம் வெல்ல நீயும் போராடுடா நல்லவன நீதான் காப்பாத்துடா உட்காருங்க மாமா. சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, ராக்கி அண்ட் கல்யாணம் கூப்பிடுறீங்களா? வெயிட் பண்ணுங்க, வர சொல்றேன். என்னம்மா அவங்க வராங்களா? வராங்க மாமா. ஆமா, இங்க சிஏ யாரு? சிஏ சுதாகர். நல்லா தான் மேனேஜ் பண்ணிருக்கமா? வேற வழி இல்ல மாமா. ஓகே ஓகே. ஹாய். நான் லோக்கல் கல்யாணம். இவர்தான் எங்க மாமா. இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போறாரு. ஐ அம் லாயர் மார்த்தாண்டி சார். ஹாய் மாமா. மாமாவா? நான் என்ன உங்க அம்மாவுக்கு தம்பியா இல்ல உங்க அக்காவுக்கு புருஷனா? கால் மீ சார். ஓய் முர்ரா. சார், எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து எங்களை வெளியே எடுத்துருங்க சார். ஓகே ஓகே. எங்க நிலைமை ரொம்ப கொடுமையா இருக்கு சார். உன்னை பார்த்தாலே தெரியுது. ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். உட்காருங்க. அது சரி, என்ன கேஸு? மர்டர் கேஸ் சார். இன்சூரன்ஸ் பண்ணிருக்கியா? இன்சூரன்ஸ் எதுக்கு மாமா? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒருவேளை கேஸில் இவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் பேமெண்ட்டுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கை. மாமா என்ன சார் பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த மர்டரை பண்ணவே இல்லை. இது வழக்கம் தான். நாங்கள் எந்த தப்புமே பண்ணல சார். சத்தியம். இதுவும் வழக்கமாக சொல்கிறதாயா? என்னடா இவன் என்னென்னமோ சொல்கிறான். உண்மையாகவே நீங்கள் லாயர் தானா? என்ன கிண்டலா? டேய், கொஞ்ச நேரம் நீ மூடிட்டு இருக்கா. சரி பேசு சார். வி ஆர் சாரி. சரி, நீ சொல்கிறா. சாரி சார். நீங்க தேவையில்லாம் மாமா டென்ஷன் ஆக்காதீங்க. மாமா இந்த கேஸை தோல் மேல சுமப்பாரு. தோல் மேல சுமக்கிறதுக்கு இது ஒன்றும் சூட் கேஸ் கிடையாது, மர்டர் கேஸ். முதல்ல நடந்ததை நீங்க சொல்லுங்க, நடக்க போறதை நான் சொல்றேன். ரெண்டு பீர் வேணும்னு தாபா போனோம். ஒரு பீருக்கு டபுள் ரேட்டு சொன்னான். பேச்சுவார்த்தை சண்டே ஆயிடுச்சு. கேட்டு பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், அவன் கேட்கல. பேப்பர் ஸ்ப்ரேவை கண்ணில் வச்சுட்டு பீரை தூக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி வந்துட்டான். இதா சார் நடந்துச்சு. உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே சார். சத்தியமாக தான் சார் உண்மை. ஓகே ஓகே. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்லை சார். மர்டர் யார் வேணாலும் பண்ணலாம், அது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த கேஸ்லேருந்து ஒரு ஆளை வெளியில் கொண்டு வர்றது ஒரு வக்கீலால் மட்டும்தான் முடியும். மாமா நீங்க தான் எப்படியாச்சும் இந்த கேஸ் விஷயத்துல ஹெல்ப் பண்ணணும். நான் பார்த்துக்கிறேம்மா. நாளையிலேருந்து நான் ஒரிஜினல் லாயராகவே மாற போகிறேன். என்ன மாற போறீங்களா? அப்போ இப்போ நீங்கள் லாயர் இல்லையா? இது வரைக்கும் எந்த மர்டர் கேஸ் நீங்க வாதாடினது இல்லையா? நோ, இதான் என்னோட முதல் போனி. எஸ். அப்போ நீங்க இந்த கிட்னாப் கேஸ், திருட்டு கேஸ்லாம் வாதாடினது இல்லையா? அட்லீஸ்ட் பிட் பாக்கெட் கேஸ் ஆச்சும்? நேவர். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேமா. உங்க 3 பேருக்கு நான் ஃப்ராங்கா சொல்லணும்னா, நான் இது வரைக்கும் கோர்ட்டு கூட போனது இல்லை. என்னடா நீங்க முதல்ல லா முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? ஜஸ்ட் இப்போதான். ஐ அம் a fresher. ஃப்ரெஷரா? யா. அப்ப இத்தனை வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மாமா? ரிசர்ச்சா? எதை பத்தி? ஒரு வக்கீல ஃபாலோ பண்ணா காப்பி கேட்னு சொல்லுவாங்க, அதுவே 10 வக்கீல ஃபாலோ பண்ணா ரிசர்ச்னு சொல்லுவாங்க.
இது வரைக்கும் நான் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சார் ஒரு டவுட்டு. கேள்றா கண்ணா. எந்த லட்சணத்தை வச்சுட்டு இங்கே மர்டர் கேஸை சால்வ் பண்ண போறீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி டவுட் வரும்னு நான் முதல்ல எதிர்பார்த்தேன். 1 செகண்ட். இந்த கேஸுக்கு உதவியா இருக்குன்னு வரும்போது இந்த புக்கை வாங்கிட்டு வந்தேன். 30 நாள்ல லாயர் ஆயிரம் எப்படி? இதோட விலை கம்மி தான், ஆனால் உள்ள மேட்ரு நிறைய இருக்கு. இந்த புக்கை ஃபுல்லாக படித்து உங்கள் தலையெழுத்தை மாற்றிடுவேன். ராக்கி, நாளைக்கு நம்ம கோர்ட்டில் பார்ப்போம். அப்போ காட்டுறேன் நான் என்னோட டேலண்ட்டை. அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. போய் எங்களுக்கு எந்த கிடைக்கணும். மாமா இப்ப கேஸோட நிலைமை என்ன? அந்த கேஸ் வென்டிலேட்டர் பொசிஷன்ல இருக்குமா? இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. நீ லாஸ்ட் ஸ்டூடெண்ட் தானே, உனக்கு எதுவும் புரியலையா? எனக்கு எதுவுமே புரியல. ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமா? அவங்க நம்ம ஆளுங்கல்ல, அவங்களுக்கு தெய்வ அருள் கிடைக்கணும்னு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். மாமா அது ஸ்ப்ரே இல்ல ப்ரே. அதாம்மா, நீ சொன்னதான் நானும் சொன்னேன். சரி மாமா, நான் என் ஃப்ரெண்ட் ரூமுக்கு போறேன். நீங்க ஹோட்டல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. சரிம்மா, நீ ஜாக்கிரதையா போயிட்டு வா. நாளைக்கு கோர்ட்ல பார்க்கலாம். தம்பி, தம்பி இருக்கானா? செத்து போயிட்டானா? அட பாவி மவனே, தூங்கிட்டு இருக்கியா? ஏடிஎம்க்கு திருடனை காவலுக்கு போட்ட மாதிரி உன்னை யாரா இங்க உட்கார வச்சா? டேய், ஹோட்டல்ல யாரா தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி எந்திரி. சாரி சார், நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்னு சொல்லுங்க. டேய், உன் பேச்சு நடவடிக்கையும் பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. கோவத்தை கலப்பாம ரூம் ஏதாவது இருக்கான்னு சொல்லு. ஹோட்டல்ல ரூம் இல்லாம வேற என்ன இருக்கும்? பெட்ரூம் இருக்கு, பாத்ரூம் இருக்கு, பால்கனி கூட இருக்கு. உங்களுக்கு எந்த ரூம் வேணும்? இத்தனை ரூமை வச்சு நான் என்னடா பண்ண போறேன்? வாஸ்து படி நல்லா இருக்கிற ஒரு நல்ல ரூமை எனக்கு காட்டு. வாஸ்தா? எங்க ஊருக்கே வாஸ்து கிடையாது. அதாவது டப்பா ஏசி ரூம் ஒன்று இருக்கு, சென்ட்ரல் ஏசி ரூம் ஒன்று இருக்கு. எது வேணும்? இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? இங்க ஏசி ரூம்னா அடிக்கடி எந்திரிச்சு ஃபேனை சுத்த வேண்டியது இருக்கும். அதுவே சென்ட்ரல் ஏசியா இருந்தா கதவை திறந்து வச்சா வர்ற காத்துக்கு ஃபேனு கர கர கரன்னு சுத்தம். என்ன பார்த்தா என்ன குரங்கு மாதிரி தெரியுதா? நடுவில் எந்திரிச்சு ஃபேனை சுத்தி விடுறதுக்கு. அந்த சென்ட்ரல் ஏசி ரூமே கொடு. வேற ஆப்ஷன் இல்லையே. இதுல உங்க அட்ரஸ் எழுதி கொடுங்க. யோ, என்னையா எழுதிக்கிட்டே இருக்க? ஹோட்டல்ல இருக்கிறத ஒரு புக்கு தான் போதும் எழுதுனது. மொத்தமா 3000 ரூபா கொடுங்க. 3000மா? 3000 ரூபா உனக்கு கடனா தரணுமா? 3000 ரூபா இருந்தா 36 ஊதுவத்தி பாக்கெட்டும் 36 கற்பூரம் பாக்கெட்டும் வாங்கியிருப்பேன். சான்ஸே இல்லப்பா. உன்னோட பேச்சும் சரியில்லை, நடவடிக்கையும் சரியில்லை. நான் வேற ஹோட்டல் பாத்துக்கிறேன். ஹலோ குருஜி, எங்க போறீங்க? இந்த சுத்து வட்டாரத்துல இதுதான் ஒன் அண்ட் ஒன்லி ரிச்சஸ்ட் ஹோட்டல். இங்க வேற எங்கேயும் ஹோட்டல்னு போர்டு கூட இருக்காது. திரும்பி இங்கதான் வரணும். என்னடா பயமுறுத்திக்கிட்டு இருக்க? சரி விடு, சாவி கொடு. அப்பாடா, போனி ஆயிடுச்சு. சில்லறை இல்லையாடா? சில்லறை வேண்டாம். இது டிப்ஸ், இது புரோக்கரேஜ். இப்படி வசூல் பண்றது ரொம்ப பாவம்டா. நான் ஓனருக்கு கொடுக்கணும்ல. சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ரூமை காட்டு. சரி விடுங்க, எங்க போக போறீங்க? போங்க. வா வா, இந்த பக்கமா. எங்க மாமா பெரிய ஃபேமஸ் லாயர்னு சொன்னேன். அந்த ஆளுக்கு நாங்க தான் ஃபர்ஸ்ட் போனியா. காம் டவுன் ப்ளீஸ். போற போக்கு பார்த்தா ஸ்ட்ரோக் மேல ஸ்ட்ரோக் வந்து விடுச்சு. நீ மாமாவை நினைச்சு டென்ஷன் ஆகாத. நானும் லாஸ்ட் ஸ்டூடண்ட் தானே. என்ன ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? இங்க எல்லாம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இல்ல இந்த கேஸை ஒருத்த கூட எடுத்து நடத்த மாட்டேங்கிறான். இல்ல சத்தியமா எனக்கு ஒன்றும் புரியல. இது அவங்க சென்டிமெண்ட்ஸ். இப்போ நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் மாமா மட்டும்தான். இப்போ மாமா கிட்ட பேசி பெயிலுக்கு அப்ளை பண்றேன். சரி பண்ணு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நம்ம விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாத. ஓகே. ஏய், என்ன நீ ஜாக்கிரதையா இரு. இட்ஸ் ஓகே. யூ டேக் கேர் ஆஃப் yourself. ஓகே, பை பை. ஹாய் கீர்த்தி, குட் மார்னிங். எப்படி இருக்கம்மா? குட் மார்னிங்லாம் ஓகே தான். எதுக்கு இந்த மாலை?
முதல்ல கேஸ் நடத்த போறேன்லம்மா. அதுக்கு தடவை கோர்ட்டுக்கு வரேன்லம்மா. அதனால த்ரில்லிங்கா இருக்குமேன்னு. மாமா என் மானத்தை வாங்காதீங்க, மாலையை கழட்டுங்க. நான் மானத்தை வாங்குறேனா? த்ரில்லிங்கா இருக்குமேன்னு போட்டுட்டு வந்தேன். நான் மாலையை போட்டுக்கிட்டு வந்தா எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்கம்மா. மாலை போட்டுக்கிட்டா மட்டும் கும்பிடுவாங்களா என்ன? நீங்க திருந்த மாட்டீங்கம்மா. உங்களை மாத்தவும் முடியாது. எங்களை மாதிரி யாராவது புதுமையா பண்ணா அதை வரவேற்பு கொடுங்க ப்ளீஸ். மாமா சரி, உனக்கு பிடிக்கலங்கிற ஓகே. இப்ப சந்தோஷமா? சரி, கேஸ் என்னாச்சு? நீ என்ன ஹர்ட் பண்ணிட்ட, நான் உள்ள போறேன். அது இல்ல. சார் என்ன? அது ஜட்ஜு சார் உட்கார்ற சேருங்க. லா படிச்சிருக்கோம், அது கூட தெரியாதா எங்களுக்கு? சரி, என் டேபிள் எங்க? இங்க சார். என்னது சின்ன டேபிளா? அவருக்கு மட்டும் பெரிய டேபிள், எனக்கெல்லாம் சின்ன டேபிள். இது என்ன நியாயம்? ஏய், யார் நீ? லாயர் உட்கார டேபிள் உட்காந்துருக்க. என்ன பார்த்தா லாயர் மாதிரி தெரியலையா? கருப்பு கோட் போட்டிருக்கவங்களா வக்கீல் ஆயிடுவாங்களா என்ன? கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணுங்க. ஓ, ஐ எம் மார்த்தாண்டம். ஐ எம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஏகாந்தம். ஓ, என்னை பார்த்து கத்துக்குங்க. இதை கோர்ட்டுன்னு நினைச்சானா இல்லை பாருன்னு நினைச்சானா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு உனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையா? மாமா பேக் அங்க வச்சிருமா. குட் மார்னிங் சார். வணக்கம். அவன் சொல்லல? முதல் முறையா கோர்ட்டுக்கு வந்திருக்க ஐயாவுக்கு வணக்கம். மரியாதை எப்படி கொடுக்கணும்னு கத்துக்க. அங்க போய் நில்லு. மாமா, கேஸை எப்படியாச்சும். நான் இருக்கல்லம்மா, நீ எதுக்கு கவலைப்படுற? நீ போய் உட்காரு. மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இந்த வழக்கை பத்தின வாதத்தை நீங்க ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், கல்யாண் ராக்கி என்ற 2 குற்றவாளிகள் குடிச்ச போதையில வெள்ளிக்கிழமை நடு ராத்திரியில கந்தசாமின்ற நபரை பீரை அதிக விலைக்கு வித்தாருன்னு சொல்லி நண்பன் உதவியோட சுட்டு கொன்னுட்டான். இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ் கொடுத்த எல்லா ரிப்போர்ட்ஸையும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க கொடுத்த சாட்சியையும் கோர்ட்ல சப்மிட் பண்றேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் டிஃபென்ஸ் லாயர், மிஸ்டர் மார்த்தாண்டம். எஸ் யுவர் ஆனர். என்ன இது? ஜட்ஜு கிட்ட பேசும்போது எழுந்திருச்சு நின்று பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? அதோ உங்க பக்கத்துல நிக்கிறாரு, அவர் தான் இங்க உட்கார சொல்லுவார். ஐயோ, நீங்க எங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்கல. ஜட்ஜி கிட்ட பேசும்போது எதுக்காக உட்கார்ந்து பேசுறீங்கன்னு தான் நான் கேட்டேன். அப்புறம் அவர் எதுக்கு என்ன உட்கார சொன்னாரு? பாருங்க மிஸ்டர் டிஃபென்ஸ் லாயர், இது கோர்ட். கோர்ட்டுக்குன்னு ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன்ஸ் இருக்கு, மேனர்ஸ் இருக்கு. இப்படி கோமாளி மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. ரொம்ப பேசுறானே.
சாரி யுவர் ஆனர். இட்ஸ் ஓகே. இவனும் உன்ன போலதான். என்ன எதுவும் பேசாம மறுபடியும் உட்கார்ந்துட்டீங்க? கேஸை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு எந்த டவுட்ஸும் இல்லை. தட்ஸ் ஆல். கேஸை பத்தி வாதாடுறதுக்கு எந்த டவுட்ஸும் இல்லை. இல்ல உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்லை தானே? இட்ஸ் ஓகே. ஓகே, இந்த வழக்க நாளைக்கு தள்ளி வைக்கிறேன். எப்ப வேணாலும் தள்ளி வச்சுக்கங்க. தேவையில்லாம நான் கோர்ட்டுக்கு வந்துட்டேன். சார் பேசுங்க சார். என்னத்த பேசுறது? இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. நாளைக்கு ஏகாதசி, சுவாதி நட்சத்திரத்துக்கு உகந்த நாள். என்ன நம்புங்கப்பா, நான் வாதாடுறேன். நீங்க ஜாலியா ரிலாக்ஸா இருங்க. என்ன கருமண்டா இதெல்லாம். கிளம்புங்க. சார் காஃபி. என்னடா இது, பேப்பர் படிச்சுட்டே தூங்கிட்டாரா? காஃபி வேற வேஸ்டா போகுது. என்னடா காப்பி எப்படி இருக்கு? சார் உங்க ஹோட்டல்ல காப்பி ஆர்டர் பண்ணா இப்படிதான் கொடுப்பீங்களா? அப்படி இல்லை சார், சுகர் சரியா இருக்கான்னு பார்த்தேன். அதுக்குன்னு எனக்கு எச்சு பண்ணி கொடுப்பியா? அது சரிடா. இந்த சுடுகாட்டில் சங்கு ஊதுற மாதிரி பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருதே, அது என்னது? ஓ அதுவா, பக்கத்தில் ஒரு பழைய ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கு. அது வேலை செய்தா இல்லையான்னு அடிக்கடி இன்ஜின் ஆன் பண்ணி செக் பண்ணுவாங்க. அது பழைய இன்ஜின் சத்தம் மாதிரி கேட்கல, ஸ்ரீஹரிகோட்டால ராக்கெட் சத்தம் மாதிரி கேட்குது. ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும், போக போக பழகிரும். அது சரிடா, நீ போய் டிஃபன் எடுத்துட்டு வா, நான் ஃப்ரெஷ் ஆகணும். சார் டிஃபன் 100 ரூபா, லஞ்ச் 200 ரூபா, டின்னர் 300 ரூபா வித்தவுட் டிப்ஸ். என்னடா இவ்வளவு வேலை சொல்ற? நீ கண்டிப்பா அசாம்ல தான் வந்திருப்ப, இது கன்ஃபார்ம்டா. ஒரு வேலையும் பார்க்கறதில்ல, ஆனா காசை மட்டும் நல்லா பிடிங்கிற. ஹலோ சார், எங்க ஊர்ல டிஃபன் சுத்தமான நெய்ல செய்வாங்க. வேணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா விடுங்க. சரி எடுத்துட்டு வா, சீக்கிரம் போயிட்டு வாடா, நான் கோர்ட்டுக்கு போகணும். சார் மணி ஃபர்ஸ்ட், டிஃபன் நெக்ஸ்ட். பணத்துல புடுங்கிறதுலயே குறியா இருக்கானு. இந்தா வச்சுக்க. கோர்ட்டுக்கு ரெடி. டிஃபனையாவது நக்கி பார்க்காம கொண்டு வா. யா ஐ வில். நான் குளிச்சுட்டு கோர்ட்டு கிளம்பணும். நீங்க ஜாலியா நீர் அடிட்டு வாங்க, நான் இப்படி போய் சீக்கிரம் வாடா. ஜில் வைன்ஸ் வந்துட்டே இருக்கேன். அப்பா காலங்காத்தால குளிக்கவே கூடாது. என்ன சார் அதுக்குள்ள குளிச்சிங்களா? பாத்ரூம்ல தண்ணி வந்தா தானடா குளிக்கிறதுக்கு. இன்னைக்கு வரலையா? ஓ குளிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல டிஃபன் எங்க? இந்தாங்க சார். என்னடா இது? இது சாய்பாபாது, இது முத்துமாரியம்மனோடது, இது பதஞ்சலி பாபாவோடது. சாப்பிடுங்க சார், நல்லா இருக்கும். சுத்தமான நெய். கோவில் பிரசாதமா? பிரசாதம் இல்லாம ஃப்ரெஷ்ஷாவா செய்வாங்க? அப்ப நான் டிஃபன் கொடுத்த காசு? சர்வீஸ் சார்ஜ் சார். போயிட்டு வர வேணாமா? நீ வெளியே போடா. சார் இதை வச்சுட்டு அதையும் எடுத்துட்டு போ. போ. நமக்கு கோவில் பிரசாதத்தை கொடுத்துட்டு 100 ரூபா வாங்கிட்டு போறேன். இடியட். எங்கடா இருந்தாலே? ஏடா கேட்கிறேன், என்ன வேடா தெரியும்? என்னையா உங்க லாயர் வருவாரா ஓடி போயிட்டாரா? இந்த லாயர் நீ தான் சொல்லிக்கணும். மிஸ்டர் மார்த்தாண்டம். எஸ். முதல்ல நீங்க எழுந்திருச்சு நில்லுங்க. இது என்ன ஸ்கூலா தினமும் நிக்கிறதுக்கு? கோர்ட்டுக்கு டைமுக்கு வரணும்னு தெரியாதா உங்களுக்கு? உடம்பு எப்படி இருக்கா? சில்லுன்னு இருக்கு. ஆர்டர் ஆர்டர். நம்ம மானத்தை வாங்குறான்டா இவன். ஜில்லுன்னு இருக்கா சூடா இருக்கான்னு நான் கேட்கல. நீங்க ஏன் கோர்ட்டுக்கு லேட்டா வந்தீங்கன்னு கேட்டேன். இதாங்க சரியான கேள்வி. இன்னைக்கு ராவுகாலம் காலையில 10:30 மணி வரைக்கும் இருக்கு. அதனாலதான் கோர்ட்டு வெளியிலேயே காத்துக்கிட்டு இருந்தேன். ராவுகாலம் முடிஞ்ச உடனே கோர்ட்டுக்குள்ள வந்தேன். நீங்க இந்த மாதிரி கோர்ட்ல நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இது சரியான வார்த்தை. என்னதான் இருந்தாலும் ஊர்க்காரங்க தானே. காட். தேங்க்யூ சார். மிஸ்டர் மார்த்தாண்டம். எஸ் சார். முதல்ல எழுந்திருச்சு நில்லையா? சாரி சார். தொண்டையில எதுவும் மாட்டிக்கிட்ட மாதிரி எதுவும் பேசாம வாயை மூடிட்டு நிக்கிற. உன் வழக்கு விசாரணைய ஸ்டார்ட் பண்ணியா? பாஸ். வாட் வாட் வாட்? என்னையா சொன்ன? பாஸ்ன்னு சொன்னேன் சார். ஸ்கூல் பசங்க கிளாஸுக்கு வந்தது கேட்டுட்டு நிக்கிற மாதிரி கோர்ட்டுக்கு வந்தது நீ பாஸ்ங்கற? இது டவுன்லோட் பண்ற பாஸ் கிடையாது சார். பின்ன என்ன? இந்த கேஸை ஸ்டடி பண்றதுக்கு இன்னும் 4 நாள் அவகாசம் வேணும்னு கேட்கிறேன் யுவர் ஆனர். ஓ அப்படி ஒண்ணு இருக்கா?
இந்த வழக்கை வரும் திங்கட்கிழமைக்கு தள்ளி வைக்கிறேன். ராக்கி, கல்யாண் 2 பேரையும் திங்கட்கிழமை வரைக்கும் போலீஸ் கஸ்டடியில் வைக்கும்படி காவல்துறைக்கு ஆணையிடுகிறேன். மார்த்தாண்டம் இப்போ உனக்கு இருக்குடா. மிஸ்டர் மார்த்தாண்டம். எஸ் சார். ஒரு ஜட்ஜு முன்னாடி அவமரியாதையா நடந்துகிட்டதுக்காக உனக்கு 3000 ரூபாய் அபராதமும் 3 மணி நேரம் ரிமாண்ட்லயும் வைக்க சொல்றேன். சார், நீங்க சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஆர் யூ சீரியஸ் அபவுட் தட்? பின்ன அப்படித்தானே. 3 மணி நேரம் ரிமாண்ட்ல இருந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் எவ்வளவு சீரியஸ்னு உங்களுக்கே புரியும். மிஸ்டர் டிஃபென்ஸ் லாயர். இந்த கேவலமான கைய உன் ஜாதகத்தை பார்த்து கரெக்ட் பண்ணணும்பா. ஒரு தடவை என்ன வந்து பாரு. சார், என்ன கண்ணா? கோர்ட்ல ஏதாவது கொஸ்டின் கேட்க வேண்டியதானே சார்? கொஸ்டின்ஸ் கேட்கணுமா? யாரை கேட்கணும்? யாரா இருந்தாலும் நீங்க தானே கேட்கணும். நான் எதுக்கு யாரையாவது கேள்வி கேட்கணும்? அங்க இன்னொரு வக்கீல் வாதாடுறாருல, அங்க நீங்க ஏதாவது கேட்க வேண்டியதானே? ஏன் பேசாம இருக்கீங்க? அவன் 1000 பேசுவாயா, எனக்கு இந்த கேஸ் புரியணும்ல. எது கேஸ் புரியலையா? யோ, அட்லீஸ்ட் பெயிலாச்சு அப்ளை பண்ணி எங்களை வெளியேடு. பெயிலா? எதுக்கு? பெயில் எதுக்கு கேக்குறீங்க? டேய், எதுக்குடா சுனாமி வந்த மாதிரி இப்படி சாக்காகிறீங்க? டேய், நம்மள பெயில்ல எடுப்பான்னு பார்த்தா இவன் நம்ம கூட ஜெயிலுக்கு வந்துட்டு இருக்கானேடா. இவன் நிஜமாலுமே லாயர் தானா? முட்டி அப்புறம் தெரியும், வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் ஒரு இருக்கண்ணே. எதுக்குடா நீங்க டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆக்குறீங்க? கேஸை விட்டு தள்ளுங்க, மறந்து போயிடுங்க. கேஸை பத்தி மறந்துடுங்கடா கண்ணா. நான் உங்ககிட்ட ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன். உங்களை என்னோட ரோல் மாடலா எடுத்துக்கிட்டேன். ஆனா கோர்ட்ல நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னே எனக்கு புரியல. ரோல் மாடலா? ஏன் பர்மிஷன் இல்லாம என்ன எப்படி நீ ரோல் மாடலா எடுத்துக்கலாம்? இங்க பாருமா, லா படிச்சா லாயர் ஆகலாம். என்ன ஃபாலோ பண்ணா ஃபூல் ஆயிடுவேன். முதல்ல உட்காருமா, உட்காருமா. ராக்கியும் கல்யாணியும் ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு கூட்டிட்டு வந்தா நீங்களும் ஜெயிலுக்கு போயிருக்கீங்க. இன்டெலிஜென்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பதில சொல்றீங்களா? இங்க பாருமா, கோர்ட்ல எப்படி இருக்கணும்னு ஒவ்வொரு லாயர் ஒரு வழி தேர்ந்தெடுப்பான். நான் இந்த வழியை எடுத்திருக்கேன். நான் கூட லாஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் மாமா. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஒரு வேலை பண்ணு. ஜட்ஜ் எனக்கு ஃபைன் போட்டுக்கிட்டே இருப்பான், நீ அந்த ஃபைனை கட்டி என்ன வெளியே எடுத்துரு. அதான் நீ எனக்கு பண்ண வேண்டிய ஹெல்ப். அது இல்ல மாமா. போதும். அவ்வளவுதானா? பிராக்டிஸ் மேக் எவ்ரிஒன் பர்ஃபெக்ட். ஓகே? ஹலோ, லாயர் மார்த்தாண்டம் பேசுறேன். சொல்லுங்க. கண்டிப்பா வர்றேன். சரி, வச்சிடுறேன். யார் மாமா? அதாம்மா, அந்த லாயர் ஏகாந்தம் இல்ல, இந்த கேஸ்ல ஏதோ டவுட் இருக்கும் போல. அவர் ஆபீஸ்க்கே என்ன வர சொல்றாரு. ஏற்கனவே நான் ஃபேமஸ் ஆனதுனால பப்ளிசிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா. அவனை நான் பாத்துக்கிறேன். நல்ல பெரிய ஆபீஸா தான் வச்சிருக்கான். வந்துட்டீங்களா? என் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு தேங்க்ஸ் சுமி. அது என்னங்க சுமி ஜிம்மி மாதிரி? ஏய், ஜிம்மி ரம்மின்லாம் சொல்லக்கூடாது, அபச்சாரம். சுமினா எல்லாம் சுபம், சரியா? ஓஹோ, உங்களுக்கு கடவுள் பக்தி அதிகமா இருக்கும் போல இருக்கு. நிறையவே இருக்கு. நான் புரோகிதர் ஆக வேண்டியவன் லாயர் ஆயிட்டேன். நீங்க? நான் பார்ட் டைமா ஜோசியம் பாத்துக்கிட்டு இருக்கேன் சார். அது நல்லா போகுதுங்களா? ஏதோ ஓரளவு போய்கிட்டு இருக்கு. எதுக்கு என்ன இங்க வர சொன்னீங்க? நம்ம கேஸ பத்தி பேசலான்னு தான். கேஸ்? யாருங்க அவ? கேஸ்ன்றது அவன் இவன் இல்லைங்க, அது கோர்ட் கேஸ். ஓஹோ, கோர்ட் கேஸா? சொல்லுங்க. உங்களுக்கு அந்த கேஸ பத்தி சொன்னா ஆச்சரியத்துல மயங்கி போயிடுவீங்க. மயங்கி விழுகிறது, தண்ணி தெளிக்கிறதெல்லாம் அப்புறம். முதல்ல பாயிண்ட்டுக்கு வாங்க. பாரு, அந்த 2 பேரும் தான் குற்றம் செஞ்சாங்கன்னு கண்ணை மூடிட்டு சொல்லுவேன். அவங்க ஷூட் பண்ண துப்பாக்கி கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, இந்த கேஸ் டபுள் ஸ்ட்ராங் ஆயிடும். என்ன சார், நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களா? நான் முழுசா இன்னும் இந்த கேஸை பத்தி ஜீரணிக்கலைங்க. ஜீரணிக்கிறதுக்கு இந்த கேஸ் என்ன சிக்கன் பிரியாணியா இல்ல மட்டன் பிரியாணியா? என்னன்னு தெரியல. இந்த கேஸ் ஃபுல்லா கன்ஃபியூஸா இருக்கு சார். இன்வெஸ்டிகேஷனை எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். 30 நாள்ல லாயர் ஆகிறது எப்படின்ற புக்கை நீங்க ஒழுங்கா படிச்சிருந்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஸே வந்திருக்காது. உங்க கன்ஃபியூஸை போக்குறதுக்கு தான் நான் உங்களை வர வச்சேன். என்னது? எவிடன்ஸ் ஃபைல்ஸ். எவிடன்ஸ் ஃபைல்ஸா? எனக்கு எதுக்கு? இந்த கேஸுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஹெல்ப்பா? நான் என்ன பிச்சைக்காரனா? பிச்சைக்காரனா? பிச்சை போடுறியா? பிச்சையா? என்னங்க இவ்வளவு கோவமா பேசுறீங்க? கோவமா பேசாம உன்னை கட்டி பிடிச்சு பேச சொல்றியா? ஏய், ரெஸ்பெக்டோட பேசு. உனக்கு எதுக்குடா நான் ரெஸ்பெக்ட் தரணும்? டாவா? ஆமாண்டா. மறுபடியும் டாவா? வேற என்ன? என்னைய ஏமாத்தலான்னு பாக்குறியா? உன்னை ஏமாத்தி நான் என்னையா பண்ண போறேன்? போதும், நிறுத்து. ஏற்கனவே உன் சைலன்சருக்கு சவுண்ட் அதிகம், பிக்கப் கம்மி.
எதுக்கு உதவாத ஃபைலை என்கிட்ட கொடுத்தா இந்த கேஸ்ல நான் தோத்து போயிருவேன்னு உனக்கு நம்பிக்கை? நோ, நெவர். யூ ஆர் அன்ப்ரொஃபஷனல் ஃபூல். என்ன ஃபூல்ன்றியா? என் ஆபீஸ் விட்டு வெளில போயா. மரியாதை எல்லாமே கெட் அவுட்னு சொல்ற? கெட் அவுட்னு எவனும் மரியாதையா சொல்ல மாட்டான். கெட் அவுட். வர வச்சுட்டு என்ன அசிங்கப்படுத்துறியா? இப்ப சொல்ற எழுதிக்க. உன் இன்வெஸ்டிகேஷன் தப்புன்னு என் இமேஜினேஷன் கரெக்ட்னு ப்ரூவ் பண்றேன். நான் நார்மலா வாதாடினாவே 1 வருஷத்துக்கு ஞாபகம் இருக்கும். அதே நான் சீரியஸா வாதாடினா உன் கெரியர்லயே மறக்க மாட்டேன். என் பவர் என்னன்னு உனக்கு தெரியாது. ஆபீஸ்ல பவர் இருந்ததுன்னா உடனே நீ பவர்ஃபுல்னு சொல்லிருவியா? இந்த கேஸ்ல இருந்து உன்னை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் என் பேரு வெளிச்சத்துக்கு வர நீ வேணா பாரு. வெளிச்சம் தரதுக்கு நீ என்ன ஒலிம்பிக் ஜோதியா இல்ல பரங்கிமலை ஜோதியா? அந்த ஜோதி கூட இப்ப கிடையாது. ஏய், நான் இது வரைக்கும் ஒரு கேஸ்ல கூட தோத்தது கிடையாது. நான் ஜெயிக்கிறதுக்கு இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட வந்தது இல்ல. என்னுடைய சர்வீஸ்ல திஸ் இஸ் ஆஃப்டர் ஆல் ஒன் ஆஃப் த கேஸ். ஆனா இது எனக்கு ஒன் அண்ட் ஒன்லி கேஸ். நான் வேணா அடிச்சு சொல்றேன், இந்த கேஸ்ல நான் தான் ஜெயிப்பேன். நீ அடிச்சு சொல்றேன்னா நான் இடிச்சு சொல்றேன், நான் தான் ஜெயிப்பேன். இதெல்லாம் வேற எங்கயாவது போய் சொல்லு. இந்த கேஸ்ல நான் தான் ஜெயிப்பேன். சவாலா? திவால். ஏய் ஏய், நான் போட்டியில இறங்காத வரைக்கும் சாதாரண ஸ்டார், போட்டியில இறங்கிட்டேன்னா பவர் ஸ்டார். நான் கேஸ வாதாட ஆரம்பிச்சிட்டேன்னா எங்க நிப்பாட்டுவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு தடவை நான் கொள்கையை ஓரம் கட்டிட்டு இறங்கிட்டேன்னு வச்சுக்க, உன் தலையெழுத்தே மாறி போயிடும். நான் கேஸ்ல ஜெயிக்க கூடாதுன்னு நீ வேண்டிக்க, இல்லனா நீ கேஸ்ல தோக்க வேண்டி இருக்கும். நீ இந்த கேஸ்ல ஜெயிக்கிறது இம்பாசிபிள். இம்பாசிபிளா? இஸ்திரி பெட்டியா? இந்த கண்ணுல அனல பார்க்கணுமா? அனல் எப்படி எரியுதுன்னு பார்க்கணுமா? தர்மாமீட்டர் வச்சு செக் பண்ணா வெடிச்சு போயிடும். ஏன் ஜுரம் வர போதா? இப்ப சொல்றேன், ஞாபகம் வச்சுக்க. இந்த கேஸ்ல ஜெயிக்க போறது நான் தான். இந்த டயலாக் கொஞ்சம் ஃபோர்ஸா சொல்லணும். இந்த கேஸ்ல நான் தான் ஜெயிப்பேன். நியாயத்துக்கு ரைட் ஹேண்ட் போட்டு போட்டா ஜேம்ஸ் பாண்ட் இவன் தானே செஞ்சு வைப்பா புதிய ட்ரெண்ட். நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800-112356 அல்லது 0112299017 மிஸ் கால் கொடுக்கவும். ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். அவனுக்கு எவ்வளவு தைரியமா என்ன கூப்பிட்டு வச்சு இன்சல்ட் பண்றான்? என்னாச்சு மாமா? ஏன் இவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கீங்க? என்னதான் ஆச்சு? அவன் கன்சல்டிங்னு சொல்லி கூப்பிட்டு இன்சல்ட் பண்றான். அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறமா? எதுக்காக வர சொன்னாரு? எவிடன்ஸ் ஃபைலுக்காக. எவிடன்ஸ் ஃபைல்ஸா? அப்புறம் எங்கது? நான் வாங்கல. ஏன் வாங்கல? எனக்கு தேவையில்லை. என்னது? அவன் கொடுத்து நான் ஃபைலை வாங்கிக்கணுமா? அவனும் அவனோட ஆபீஸும் எவிடன்ஸ் ஃபைல்ஸ் வாங்கலையா? இல்ல. வாங்கலையா? தேஞ்சி போன ரெக்கார்ட் மாதிரி திரும்பி திரும்பி கேக்குறியம்மா. ஏன்? அங்க எனக்கு கிடைச்சது வெகுமானம் கிடையாது, அவமானம். கோர்ட் ரூல்ஸ் படி எவிடன்ஸ் ஃபைல்ஸ் வாங்கிக்கணும். எவிடன்ஸ் ஃபைல்ஸ் பார்த்தா தானே கேஸ் என்னன்னு புரியும். கோர்ட் ரூல்ஸா? அப்படின்னா தெரிஞ்சு நான் மறுபடியும் தப்பு பண்ணிட்டேனா? ஐயோ மாமா, ஒரு வாட்டி என் ஜாதகத்தையும் நான் நல்லா பார்க்கணும். அம்மா கீர்த்தி, நீ எதுவும் கவலைப்படாத. அந்த ஃபைலை எடுத்துட்டு வர பொறுப்பு என்னோடது. மாமா மாமா என்னன்னு சொல்லி சொல்கிறேன். வர வர ஜெயிலுக்கு போயிட்டு வரவங்களாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாங்கல்ல. அப்படி பார்த்தா நம்மளும் ஃபேமஸ் ஆயிடுவோம் மாமா. டேய், ஃபேமஸ் ஆகணும்னா முதல்ல ரிலீஸ் ஆகணும்டா. நம்ம லாயரை வச்சுக்கிட்டு ரிலீஸ் ஆகிறோன்ற நம்பிக்கை இல்லை எனக்கு. கரெக்டு மாமா. அவன் கோர்ட்டில் பண்ணுற ஓவர் ஆக்ஷனுக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வருதுடா. தமிழ்நாடுக்கு சுனாமி அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்தானே அவன் ஹெல்ப் பண்ணுறானா இல்லை நம்மளை வச்சு லா ப்ராக்டிஸ் பண்ணுறானா? சத்தியமாக எனக்கு எதுவும் புரியலடா. ஐயா, அவன் இந்த கேஸில் நம்மளை வெளில எடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை.
ஃபர்ஸ்ட் டேல இருந்து நம்ம அவனை நெகட்டிவா தான் பார்த்துட்டு இருக்கோம். அது தப்பு. ஒரு வாட்டி பாசிட்டிவா பார்ப்பேன்டா. எனக்கு என்னமோ அவன் நம்மள இந்த கேஸ்ல ஜெயிக்க வச்சு நம்ம வாழ்க்கையில ஒளிய தோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குடா. நல்ல சகுனம் இல்ல? மூடிட்டு படுறா. அப்பாடி கிடைச்சிருச்சு, ஃபைலு கிடைச்சிருச்சு. வணக்கம் சார். இது எவிடன்ஸ் ஃபைல்ஸ் இல்லையா? வேற எதையும் எடுத்துட்டேன் போல இருக்கு. இப்படி சில்லற வேலை பண்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? என்னாச்சு சுமி, இந்த நேரத்துல ஆபீஸ்க்கு வந்திருக்க? ஓ, எவிடன்ஸ் ஃபைலுக்காகவா? இது சினிமா கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல். ஆளு வளர்ந்திருக்கானே தவிர மேல ஒண்ணு இல்ல. உன் தலையிலே எதுவும் இல்லடா மரமண்ட. தொண்டையில ஏதோ முள்ளு மாட்டிக்கிட்ட மாதிரி எதுவும் பேசாம நிக்கிற. ஏதாவது பேச. எவிடன்ஸ் ஃபைல் கொடுக்கும்போது வாங்காம இப்படி யாருக்கும் தெரியாம வந்து திருடுற. அப்ப வாங்கணும்னு தோணல, இப்ப கேட்கணும்னு தோணல. அதனாலதான் இப்படி எல்லாம். பாத்தீங்களா சார், வெக்கமே இல்லாம எப்படி பேசுறான்னு. இவன் ஒருத்தன் நெருப்புல நெய் ஊத்துற மாதிரி. சார், நீங்க எப்பயுமே நெகட்டிவா மட்டும்தான் பேசுவீங்களா? என்ன மார்த்தாண்டா வாய் நீளுது? பேட்ஸ்மேனும் பவுலரும் சேர்ந்து அம்பையர் அடிச்ச மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன டார்கெட் பண்றீங்களே? வழக்கமா நீ செஞ்சிருக்கிற வேலைக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுனா மானம் போயிடும் சார். இதெல்லாம் வெளியில சொல்ற விஷயமா? மானம் போகணும் தெரியும்ல, எதுக்காக பண்ண? நீ பண்றதெல்லாம் பார்த்தா என் ரத்தம் அப்படியே கொதிக்குது. ஏன் சார் அடுப்பு மேல உட்காந்துட்டீங்களா? இப்படி கேனத்தனமா கேள்வி கேட்கறத நிறுத்தவே மாட்டியா? சரி சார், நான் கிளம்புறேன் சார். நெல்ல இத பாரு ஏகாந்தம், இவனுக்கு எவிடன்ஸ் ஃபைல கொடுத்து இந்த தொல்லையை ஒழிச்சு விடு ப்ளீஸ். ஓகே சார். இப்படி எல்லார் கழுத்தையும் அறுக்கிறத விட்டுட்டு பெயில் அப்ளை பண்ண வேண்டியது தானே? எதுக்கு பெயில் எதுக்குன்னு கேக்குற? அது கூட தெரியாது உனக்கு? உங்களுக்கு தெரியுமா? ஒரு லாயர் ஜட்ஜி கிட்ட கேக்குற கேள்வியா இது? எனக்கு நல்லா தெரியும். எனக்கும் மாலும். அப்படி நான் அப்ளை பண்ண. நீங்க நினைச்ச நேரத்துல கொடுத்தா நான் வாங்கிக்க மாட்டேன். எனக்கு எப்ப தேவையோ அப்பதான் கேட்பேன். இந்த எவிடன்ஸ் ஃபைல். தேங்க்யூ சார். வேற யாரையாச்சும் படிக்க சொல்லி தெரிஞ்சுக்கப்போ. பைத்தியக்காரன் கூட ஒழுக்கமா இருப்பான். லூசுத்தனத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. இவன் பைத்தியமா இல்ல லூசானே தெரிய மாட்டேங்குது. அசடு. அவன் சொல்றது கரெக்ட் தான் சார். அசடு அவனா நாமளா? யாரா அவங்க? பேங்க் ஸ்டாஃப். என்ன அவ்வளோ சீரியஸா யோசிக்கிற? என்ன ஜாப்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. வாட்? இந்த கேஸ்ல இருந்து நான் நிரபராதின்னு வெளியே வர வரைக்கும் என்ன ஜாப்ல சேர்த்துக்க மாட்டாங்க. உனக்கு கண்டிப்பா இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வருவேன். அது என்னோட பொறுப்பு. தேவையில்லாம எதுக்கு நீ என்னால சஃபர் ஆகுற? எனக்கு உண்மையில அன்பு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டேனே தவிர சுயநலம் இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதனால ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? நாம பிரிஞ்சு. வாட்? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இப்ப இருக்க இந்த சிச்சுவேஷன்ல இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியே வருவனா என்ன விடுவாங்கன்ற எந்த விஷயமும் சத்தியம் எனக்கு தெரியாது. கேஸ் எனக்கு அகென்ஸ்டா இருந்தா எத்தனை வருஷம் தண்டனை கிடைக்கும் கூட எனக்கு தெரியாது. என் ஃபியூச்சர் எப்படி என் கையில இல்லை. இதுல உன் ஃபியூச்சர் நான் ரிஸ்க்ல தள்ளணுமா? அதுதான் எனக்கு பயமே. லவ்வுக்கும் ஃபியூச்சருக்கும் நடுவுல பயம் இருக்குன்னு ஞாபகப்படுத்துறியா என்ன? காதல் பயத்துக்கு அடங்கலைனாலும் வருங்காலத்துக்கு பயப்படல. காதலிச்ச பொண்ணோட கண்ணை பார்த்து ப்ரப்போஸ் பண்றதுக்கு வராத தைரியம் பிரேக்கப் பண்றதுக்கு மட்டும் எப்படிடா வருது? என் காதலும் சந்தோஷத்துக்கு காரணமா இருக்கணுமே தவிர உன் கண்ணீருக்கு அது காரணமா இருந்தா என்னால தாங்கிக்க முடியாது. காதலிக்கிறவங்களுக்காக வர கண்ணீர் பிரியறதுக்காக இல்ல, செய்யறதுக்காக. ப்ராப்ளம்ஸ் வந்தா நம்ம போராடணும். எதுக்காக நம்ம பயந்து ஓடணும்? தனித்தனியா இருக்க நம்ம ரெண்டு பேரையும் காதல் தான் ஒன்னு சேர்த்துச்சு. ஒன்னா இருக்க நம்ம ரெண்டு பேரும் என்னைக்கும் பிரியக்கூடாது. I
ஐ லவ் யூ. லவ் யூ டூ. கடலை தாண்டி வந்து காதல ஜெயிக்கிறதுக்கு இது ராமாயணமா இல்லாம இருக்கலாம். ஆனா எத்தனை கஷ்டம் வந்தாலும் இந்த சீதா காத்துட்டு இருப்பான்றத மறந்துடாத. சாரி மாமா, எல்லாமே என்னால் தானடா. நான் ஒரு அனாதடா, எனக்காக அழுகிறதுக்குலாம் யாரும் இல்லை. ஆனால் உனக்காக நிறைய பேர் இருக்காங்கடா. ரொம்ப சாரி மாமா. வருவாய் என்று மனமும் அழுகிறதே, நீயும் அங்கே நானும் அங்கே இதயம் வேகிறதே, விழிகள் தடமாறி போகிறதே, விழிகள் நீரின்றி காய்கிறதே, கனவுகள் தீர்ந்ததே, வாழும் நாட்கள் சுமையாய் போனதே, என்று வருவாய் என்று மனமும் அழுகிறதே, நீயும் அங்கே நானும் அங்கே இதயம் வேகிறதே. முதல் காதலின் நினைவுகள் என்றும் ஒரு கணம் கூட அது நீங்காதே, ஏதோ இருளாகதே, மார்கமாய் வலிக்கிறதே. குரு 3வது கட்டத்தில். ஹலோ, நான் லாயர் மார்த்தாண்டம் பேசுகிறேன். ஓ நீங்களா? உங்கள் பையன் ஜாதகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. உங்கள் பையனுக்கு நல்ல முகூர்த்த நாள் குறித்து கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. என்னை நம்புங்க. வைக்கிறேன். யார் மாமா ஃபோன்ல முகூர்த்தம் குறிக்கிறேன்றீங்க? அதாம்மா, புது கேஸ் ஒன்று வந்திருக்கு. டேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல முகூர்த்தம் பார்க்க வேண்டாமா? புது கேஸ் என்ன மாமா? முதல்ல உட்காருமா, வெயிலில் வேற வந்திருக்க. அப்புறம் என்னம்மா விசேஷம்? இப்போ மறுபடியும் புது கேஸ் எதுக்கு? இருக்கிற கேஸுக்கு இன்னும் பெயில் அப்ளை பண்ணல. இதை பாருமா, பெயில் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியாம இல்லை. இது என்னோட முதல் கேஸ். அவங்க டைரக்டா ஜெயிச்சு தான் வெளியே வரணும். அது இல்லாம பெயில் வாங்கிட்டு வெளியே வந்தா அது எனக்கு அவமானம். எனக்கே அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். இது என்னோட சென்டிமெண்ட்டுமா. நான் அதை முடிவெடுத்துட்டேன். நீ அதே முடிவுக்கு வா. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சார், ஸ்நாக்ஸ் டைம். இது எந்த கோவில்டா? கோயில் இல்ல, எங்க வீட்டுக்கு பின்னாடி ஐப்ப பூஜை நடக்குது. கும்பிட்டுட்டு 4 கப் எடுத்துட்டு வந்துட்டேன். வெளியே போட சார். நல்லா இருக்கும் சார். போடா. பிரசாதம் சாப்பிட்றதுக்கு கொடுப்பனையே பிரசாதம். நானே சாப்பிட்றேன். விடு. ஏமா, பிரசாதம் சாப்பிட்றியா? சரி, எதுக்கு வந்தம்மா? அது ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் கொடுத்த எவிடன்ஸ் ஃபைலை நான் ஸ்டடி பண்ணேன். மர்டர் நடந்த பிளேஸுக்கு போய் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கேஸுக்கு சம்மந்தமான நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கேன். வெரி குட். ஒரு தடவை இந்த நோட்ஸை செக் பண்ணீங்கன்னா அது கேஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை அங்கே வச்சிருமா, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் மாமா, என்னன்னு ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்குறேம்மா. வெய், நீ கிளம்பு. டேய், பாப்பாக்கு ஒரு ஆட்டோ கூட்டு வா. முதல்ல இந்த ஜாதகத்தை பார்க்கணும். யுவர் ஆனர், இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்ல போட்டோஸ், எவிடன்ஸ் காப்பி எல்லாத்தையும் இந்த கோர்ட்ல நான் சப்மிட் பண்றேன். யுவர் ஆனர், இந்த 2 குற்றவாளியும் கந்தசாமியை கொலை பண்ணிட்டு ஓடி போகும்போது 3 பேர் பார்த்துருக்காங்க. 3 பேர்? அந்த 3 சாட்சிகளையும் கோர்ட்ல விசாரிக்கிறதுக்கு உங்களை அனுமதி கேட்டுக்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். விக்ரம் விக்ரம் விக்ரம். உங்க பேரு? விக்ரம் சார். நீங்க என்ன பண்றீங்க? நான் ரயில்வே கார்டு சார். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நீதிபதிக்கு சொல்லுங்க. அன்னைக்கு நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நடு ராத்திரி ஆயிடுச்சு. ரொம்ப பசிச்சது. என் பொண்டாட்டியை எதுக்கு எழுப்பணும்னு நானே டிஃபன் செஞ்சுட்டு இருந்தேன். கரெக்டா அந்த நேரத்துக்கு அதோ அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க தாபாக்குள்ள போனதை நான் பார்த்தேன் சார்.
கொஞ்ச நேரம் கழிச்சு நான் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டது சார். என்னாச்சுன்ற டென்ஷன்ல நான் பால்கனில இருந்து எட்டி பார்த்தேன் சார். அவங்க 2 பேரும் பதட்டமா கார்ல ஏறி போயிட்டாங்க சார். இந்த கார் இதானா? இதுல கார் இல்லையா சார்? இந்த கார் தான் சார். 2 பேரும் இந்த கார்ல தான் போனாங்க சார். ஓகே, யூ கேன் கோ. ரெண்டாவது சாட்சியை விசாரிக்க நீதிபதி கிட்ட அனுமதி கேட்டுக்கிறேன். சுமன் சுமன் சுமன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். உங்க பேரு? சுமன். தாபால கொலை நடந்த நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்க? ரோட்டுக்கு அந்த பக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார். திடீர்னு டமால் டுமில் துப்பாக்கியில சுடுற சத்தம்லாம் கேட்டுச்சு சார். நான் பதறி போய் தாபா பக்கம் பார்க்கும்போது அவங்க 2 பேரும் ஓடி வந்து கார்ல ஏறி தாபால இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க சார். நீங்க பார்த்தது இந்த காரையா? இந்த கார் தான் சார். சேம் ஜெராக்ஸ் இதே கார் தான் சார். ஓகே, நீங்க தேங்க்யூ சார். அம்மா, அன்னைக்கு தாபால கொலை பண்ணிட்டு போனவங்க இந்த கோர்ட்ல இருக்காங்களா? இருக்காங்க. அவங்கள அடையாளம் காட்ட முடியுமா? அதோ அவங்க தான். யுவர் ஆனர், இவங்க 3 பேரும் சொன்ன சாட்சிகளின்படி இவங்க தான் குற்றவாளின்னு நிரூபணம் ஆயிடுச்சு. ஒரு மனுஷனை கொடூரமா சுட்டு கொண்ட இந்த ராக்கிக்கும் அதுக்கு உடந்தையா இருந்த இந்த கல்யாணுக்கும் கடுமையான தண்டனை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் டிஃபென்ஸ் லாயர், மிஸ்டர் மார்த்தாண்டம், கோர்ட்ல தூங்கிட்டு இருக்கானே. இந்த ஆளை எதுக்கு லாயரா வச்சிருக்கீங்க? மார்த்தாண்டம் சார். மிஸ்டர் மார்த்தாண்டம், ஜட்ஜி உள்ளதா கூப்பிடுறாரு. கேஸ வாதாடுங்க சார். அந்த ஏகாந்த பயங்கரமா மொக்க போடுறாரு சார். அதை நம்பாதீங்க. இவரை வன்மையா கண்டிக்கணும் யுவர் ஆனர். மொக்க கெக்கன்னு அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்துறாரு. லா படிச்சிருக்காரா இல்ல எல்கேஜி படிச்சிருக்காரா? நானும் ரொம்ப கடுமையா கண்டிக்கிறையா. நீங்க உட்காரு. மொக்கங்கிற வார்த்தையை கோர்ட் ரெக்கார்ட்ல இருந்து அழிக்கிறேன். மிஸ்டர் மார்த்தாண்டம். எஸ் சார். எழுந்திருச்சு நில்லியா. இன்னொரு வாட்டி நீ கோர்ட்ல மொக்கங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா உனக்கு நான் பேலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணிடுவேன். சாரி சார். சாட்சிகள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மேல உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீ அவங்கள விசாரிக்கலாம். எனக்கு அவங்க கூட அவ்வளவா பழக்கம் இல்லைங்க. ஆனா ஒரு டவுட் இருக்கு. என்னையா அது? அவங்க நிஜமான சாட்சியா பொய் சாட்சியான்னு. பொய் சாட்சியா? உனக்கு அப்படி ஒரு டவுட் வந்தது? அதான் சார், அந்த ஏகாந்தா அவங்கள விசாரிக்கிறப்ப அவங்க வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சாங்க. என்னது வாய்ப்பாடு மாதிரி ஒப்பிக்கிறாங்களா? அவங்க ஒப்பிச்சுதான் சொல்றாங்கன்னு நீ எப்படி சொல்ற? ஏன்னா நானும் அப்படிதான் சார் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையாதான் சார். உனக்கு இன்னும் பைத்தியம் முத்திருச்சுடா. கோர்ட்ல தூங்குனதுக்காக டிஃபென்ஸ் லாயர் மார்த்தாண்டத்துக்கு 3000 ரூபாய் அபராதமோ அதோட 18 மணி நேரம் ஜெயில் தண்டனையும் விதிக்கப்படும். ரொம்ப நன்றி ஐயா. இந்த வழக்குக்கு 2 நாள் வாய்தா வழங்கப்படுகிறது. ஹாய். புரிஞ்சிருச்சு. ராத்திரி ஜெயிலே வந்து உங்களை பார்க்கலாம்னு நினைச்சேன். கேஸை ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு இருந்தேனா அப்படியே தூங்கிட்டேன் போல இருக்கு. அதான் வந்து பார்க்க முடியல. வந்து பார்த்துருந்தேன்னு குனிய வச்சு கும்மி இருப்போம். இந்த கேஸ்ல சாட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குயா. அந்த ஏகாந்தா அவனோட திறமையினால சாட்சிகளை வச்சு ஹிப்னாட்டிஸ் பண்ணிட்டான். அதனால தான் எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. நானும் அதே மாதிரி புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் சாட்சிகளை மாற்ற போறேன். மாற்ற வேண்டியது சாட்சி இல்லையா வக்கீல? வாட் ரபிஷ் யூ ஆர் டாக்கிங்? சார் நாங்க வக்கீல மாத்திக்கிறோம் சார். கள்ள நோட்டை மாத்திர மாதிரி வக்கீல மாத்திட்டு இருக்கீங்க. நோ, இந்த மிஷன் இம்பாசிபிளுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சார் இந்த ஜெனரேஷன்ல லாயர் எவ்வளவு அப்டேட்டா இருக்காங்க தெரியுமா? ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. டேய், உங்க ஜெனரேஷன்ல ராமாயணம்னா கிட்னாப் கேஸ்னு, மகாபாரதம்னா ப்ராப்பர்ட்டி கேஸ்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எதுக்குமே கொஞ்சம் பொறுமை வேணும்டா. நான் அடிக்கல் போட்ட இடத்துல இன்னொருத்தன் எப்படி கிரக பிரவேசம் பண்ணுவான்? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீ பண்ண டார்ச்சருக்கு உன்னை மாத்தாம மாலை போட்டு கௌரிக்கணுமா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கடா. அந்த சாட்சிகளை நான் விசாரிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கடா. அதெல்லாம் முடியாது. எதுக்குடா இப்படி அவசரப்படுறீங்க? டேய், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்க தரப்புல நான் வாதாடுறேன் டியூட். போனா இன்னொரு வாய்தா, அவ்வளவுதானே? இந்த கேஸ்ல இருந்து நீ வெளியே வந்தாலும் இன்னொரு சீட்டிங் கேஸ்ல நான் உள்ள தள்ளிடுவேன் உன்னை. எப்ப போலான்னு சொல்லு, 2 பேரும் சேர்ந்தே போலாம். நீ சும்மா இருமா. அன்ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ். உங்களை அப்புறம் பாத்துக்கிறேன். நீ வா.
கல்யாணம் இந்த டிசிஷன் எடுக்கிறது தப்பு இல்லடா. ஆனா புது லாயர்னா கேஸ் ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் ஆகும். நீ இதுக்கு மேல பேசாத. இது வரைக்கும் கோர்ட்ல நாங்க பட்ட அவமானம்லாம் போதும். உங்க மாமா விஷயத்துல நாங்க எடுத்த ரிஸ்கெல்லாம் போதும். விடுறேன். அப்படியெல்லாம் பேசாத ப்ளீஸ். மாமாக்காக இல்லைன்னா கூட எனக்காக ஒத்துக்கூடா ப்ளீஸ்டா ப்ளீஸ். இந்த ஒரு தடவை நான் சொல்றத கேளு. உன் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணு போ. சாரி மாமா, அவங்க ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசிட்டாங்க. அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் மாமா. இந்த கேஸை நீங்க வாதாடுறதுக்கு ராக்கியும் ஒத்துக்கிட்டா மாமா. கல்யாண் புது வக்கீல் வச்சுக்கிட்டாலும் ராக்கிக்காக நீங்க தான் வாதாடணும் மாமா. ப்ளீஸ் மாமா. போதுமா, கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சாரி ஆயிட்டேன். இந்த கேஸ்ல நான் இறங்கி முட்டாளும் ஆயிட்டேன். அதுவே போதும். என்னோட ஒரே ஹோப் நீங்க தான். இப்படியாச்சும் இந்த கேஸை வாதாடுங்க. ராக்கியை வெளியே கொண்டு வந்துருங்க. ராக்கி இல்லாம என்னால வாழ முடியாது. உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு யாரை காதலிக்கணும்னு கூட தெரியல. அவசரப்பட்டு காதலிக்க வேண்டியது, அப்புறம் வருத்தப்பட வேண்டியது. இப்போவாது நான் சொல்றது கேளு. அந்த ராக்கியை காதலிச்சு உன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிக்காதம்மா. அவனோட காதலுக்கு பிரேக்கப் சொல்லிட்டு நீ என் கூட கிளம்பி வந்துரு. அவனே எல்லாத்தையும் அனுபவிக்கட்டும். நெவர். ராக்கியை பிரிஞ்சு வாழ்றதுக்கு என்னால முடியாது மாமா. 1000 முட்டாள் லவ் ஸ்டோரிஸ்ல உன்னோடத ஒரு லவ் ஸ்டோரி. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு லவர் தான். நீ என்னவோ அவன் பொண்டாட்டி மாதிரி, அவன் என்னவோ அவன் புருஷன் மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா என்ன? ஆமா, அவன் தான் என் புருஷன், நான் தான் அவன் பொண்டாட்டி. நீ அவன் பொண்டாட்டியா? லவ் பண்ணா இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் வருமா? நம்ம எப்பவும் பிரிய மாட்டோம். நம்ம எப்பவுமே பிரியக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம 2 பேரும் ஒண்ணா சேரணும். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நம்ம எப்போ ஒண்ணு சேரலாம்? நம்மள கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது. உண்மையில இங்க நடந்ததெல்லாம் எனக்கு கனவு மாதிரி இருக்கு. வேணும்னா 2வது தடவை கல்யாணம் பண்ணிக்கலாமா? 2வது தடவை ஃபேமிலி அக்செப்ட் பண்ண வச்சு பண்ணிக்கலாம். ஓ, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. இப்படி கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பாப்பாடி, ஒரு வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட் பிளான் என்ன? என்ன அதுக்குள்ள மறந்துட்டியா? பிளான் படி நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டர் பேசணும். ஏய், நாளைக்குலாம் முடியாது. பேங்க் விஷயமா அவுடோர் வரைக்கும் போறேன். கண்டிப்பா போயாகணுமா? ஆபீஸ் வேலை இல்லம்மா, விட முடியாது. சீக்கிரம் வந்துருவல்ல? ஏய், 2 daysல நான் வந்துருவேன். I promise. Chill, okay? I'll be back. Till then, keep missing me. I love you. வா. அப்படி ஆபீஸ் விஷயமா போன ராக்கி இந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. வீட்ல யாருக்கும் தெரியாம என்ன காரியம் பண்ணிருக்கமா? சாரி மாமா, என்ன நடந்தாலும் பிரியக்கூடாதுன்னு தான் நாங்க அந்த முடிவுக்கு வந்தோம். ஆனா சூழ்நிலை எங்களை உண்மையிலே பிரிச்சிருச்சு. வீட்ல யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க மாமா. அப்பா கிட்ட இந்த கல்யாணத்தை பத்தி சொல்லிடாதீங்க மாமா, ப்ளீஸ். இத பாருமா, உங்க ஜெனரேஷன்ல நீங்க எடுக்கிற முடிவு நீங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு யோசிப்பீங்க. ஆனா நம்ம குடும்பம் என்ன ஆகுன்னு யோசிக்கவே மாட்டீங்க. இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி நாம மாறணும், அதை நான் மறுக்கல. ஆனா கலாச்சாரம் மாறாது, அதை நம்மளால மாற்றவும் முடியாது. நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு உன்னோட இறந்து போன அம்மாவோட ஆசைமா. உன்னோட அம்மாவுக்கு தம்பியா உன்னை சந்தோஷமா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அந்த பொறுப்புனால இந்த கேஸை நான் உனக்காக டேக் கேர் பண்ணிக்கிறேன். உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேம்மா, ப்ராமிஸ். மர்டர் யார் வேணாலும் பண்ணலாம். ஆனா அந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வர பொறுப்பு மட்டும் ஒரு லாயர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஒரு தடவை இந்த ஃபைல்ஸ் செக் பண்ணீங்கன்னா இந்த கேஸ்க்கு ஹெல்ப்பா இருக்குமா? எல்லா பாயிண்டும் நல்லா நோட்டு பண்ணு. உன் டேலண்ட் என்ன நீயும் காட்டு. நியாயம் வெல்ல நீயும் போராடுடா. நல்லவன நீதான் காப்பாத்துடா. வேகம் போகணுண்டா, இலக்க சேரணுண்டா. கொடுத்த வாக்க நீயும் காப்பாத்தணுண்டா. நியாயம் வெல்லணுண்டா, தர்மம் ஜெயிக்கணுண்டா. நினைச்சத செஞ்சு புட்டா நீ தாண்டா ஹீரோ. ஓடுடா விட்டு அது நம்ம லாயர் பார்த்து. யாருன்னு காட்டு, நீ வெற்றி கொடி நாட்டு. ஓடுடா விட்டு அது நம்ம லாயர் பார்த்து. யாருன்னு
காட்டு நீ வெற்றி கொடி நாட்டு நாட்டு லாயருக்கு கிங்கு வராலா புக்ஸ குடிச்சவன் தான் லாஜிக்கல மேஜிக்க செய்வா இவன் நியாயத்துக்கு ரைட் ஹேண்ட் கோட்டு போட்ட ஜேம்ஸ் பாண்டு இவன் தானே செஞ்சு வைப்பா புதிய ட்ரெண்டு யார் அவரு? அவன் தான் சார் எனக்கு வார்னிங் கொடுத்தது. உங்க வாத திறமையில இந்த கோர்ட்டே அரண்டு போயிடணும் சார். ஆசையா இருக்கா? இந்த கேஸை இந்த கோர்ட்ல எப்படி சுத்த விடுறேன் பாரு. உன்னை பார்த்தா ரொம்ப முத்தி போன மாதிரி தெரியுது. நீ பிஞ்சு எல்எல்பியா என்ன? பாத்தியா? நீ ஒரு தத்தின்னு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சியா, அதான் புது வைக்கில கூட்டு வந்திருக்காங்க. சரி, நீ பொட்டியை தூக்கிட்டு கிளம்பு. கேஸ் என்னன்னு தெரியுமா? இந்த வழக்க புது லாயர் வேதாளம் வழக்காட கோர்ட் அனுமதிக்கிறது. மிஸ்டர் வேதாளம், உங்க வாதத்தை முன்வைங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜட்ஜியான ஜம்புலிங்கம் சாருக்கு ரொம்ப நன்றி. ஜாமீனாடா? ஐயோ அப்பா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நான் பார்த்துக்கிறேன். யுவர் ஆனர், இந்த கேஸ்ல என்னோட கிளைண்ட் நிரபராதி. யுவர் ஆனர், இந்த மாசம் நல்லா இருக்கு. 4th அன்னைக்கு, கரெக்டா 4th அன்னைக்கு கந்தசாமிங்கிற நபரை மர்டர் பண்ணிட்டாங்க. யுவர் ஆனர், என்னோட கிளைண்டுக்கும் மர்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யுவர் ஆனர், இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சப்மிட் பண்ண சாட்சி எல்லாமே என் கிளைண்ட தண்டிக்க கூடாதுன்னு நான் இந்த கோர்ட்டை கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், இந்த கேஸ் இப்போதைக்கு முடியாது. கிவ் மீ வாட்டர். நல்ல ஆர்கியூ பண்ணிருக்கேன்னு உனக்கு போறாம. யோ, என்னையா திக்கி திக்கி பேசுற? எப்படி மிரட்டிட்டல்ல? அது மிரட்டினியா? தேங்க் யூ யுவர் ஆனர். யோ, இதான் உன் வாத திறமையா? நான் கோர்ட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் எனக்கு திக்கிறது கொஞ்சம் அதிகமாயிடும். கொஞ்சம் இல்ல, மொத்தமா அப்படிதான் இருந்துச்சு. நீ என்ன டென்ஷன் பண்ண இன்னும் அதிகமாயிடும். யோ, எதையாவது பேசி வாதாடியா? நான் பாத்துக்கிறேன், விடு. உனக்கு இப்படிதான் நடக்கும். நான் ஓட விடுறேன் பாரு. எங்கிருந்து வந்தாலும் அவனுக்கு ஐயோ ஐயோ. மிஸ்டர் வேதாளம், எஸ், இன்னும் உங்க பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது மிச்சம் வச்சிருக்கீங்களா? யுவர் ஆனர், சாட்சிகளை கேள்வி கேட்கறதுக்கு ஆசைப்படுறாரு. தேங்க்யூ. ஆசைப்படுறதெல்லாம் இருக்கட்டும், இது உன் டியூட்டி. வழக்க நடத்துங்கய்யா. இருட்டிடும் போல இருக்க. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா பொழுதே விடிஞ்சிடும் போல இருக்கய்யா. விக்ரம் விக்ரம் விக்ரம், காப்பாத்துறீங்க சார். ஓட விடுறேன் பாரு. தேங்க்யூ யுவர் ஆனர். இந்த திக்கு வயனுக்கு அந்த தத்தி எவ்வளோ மேலு. இவன் நமக்கே டஃப் கொடுப்பான் போல இருக்கு. ஐயோ, எனக்கு ஒட்டிக்கும் போல இருக்கே. உங்க பேர் என்ன? விக்ரம் சார். மர்டர் நடந்த இடத்துல நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சார். நடு ராத்திரியில அந்த நேரத்துல டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? அப்படின்னா அன்னைக்கு நீங்க என்ன சார் சொல்லுங்க? ஓ, சாப்பாடா? அன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் வேணாம். அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டேன் சார். நைட்டு ஃபுட் எதுவும் சாப்பிடல. ஓஹோ, நீங்க என்னோட கிளைண்ட எவ்வளவு தூரத்துல இருந்து பாத்தீங்க? 50 அடி தூரத்துல இருந்து தான் சார். நடு ராத்திரியில 50 அடி தூரத்துல என்னோட கிளைண்ட பாத்தீங்களா? பார்த்தேன் சார். நீங்க கண்ணாடி போடுவீங்களா? அடிக்கடிங்க. சரி, உங்க கண்ணாடியை எடுத்து கோர்ட் எல்லாருக்கும் காட்டுங்க. காட்டினது போதும், பாக்கெட்ல வைங்க. மர்டர் நடந்த அன்னைக்கு இந்த கண்ணாடியை போட்டுட்டு என்னோட கிளைண்ட பாத்தீங்களா? இல்ல சார். ஏய், மெடிக்கல் மிராக்கிள் இட்ஸ் கான்.
நோட்டீஸ் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இப்ப கூட அவர் அந்த கண்ணாடியை அவரோட பாக்கெட்ல தான் வச்சிருக்காரு. எஸ், இந்த கேஸ்ல முக்கியமான ஒரு சாட்சி தான் இவரு. அதுவும் இல்லாம சைட் பேஷண்ட். இவருக்கு இவரோட டாக்டர் எழுதி கொடுத்த கண்ணாடியை போட்டுக்காம என்னோட கிளையண்ட இவர் எப்படி பார்த்திருக்க முடியும்? ஐ கொஸ்டின் யுவர் ஆன்சர். என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். இது ரீடிங் கிளாஸ். இவனுக்கு கண்ணு போயிடுச்சுன்னு எப்படி நிரூபிக்கிறது? எஸ், என் கிளைண்ட் போட்டுக்கிற ஷர்ட்டோட பட்டன் கலர் சொல்ல முடியுங்களா? ஒருத்தனோடது கருப்பு, இன்னொருத்தனோடது வெள்ளை. இவனுக்கு கண்ணாடி போட்டாலே கண்ணு தெரியாது. சட்டையாவது மாத்திக்க வேண்டியதானே? போதும் போதும். நோ மோர் கொஸ்டின், நோ மோர் கொஸ்டின். கேள்வி கேட்டது போதும். வா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அப்படி என்னத்தடா கிழிச்சடி இப்போ? வேதாளம் தண்ணி எடுத்து குடி. மிஸ்டர் டிஃபென்ஸ் லாயர், நீங்க சாட்சிகளை விசாரிக்கிறீங்களா? இப்ப பாரு கேஸை எப்படி வாதாட போறேன்னு. கமர் கட்டு சாப்பிட்டு கோர்ட்டுக்கு வந்தா போதாது. எஸ் யுவர் ஆனர். அந்த தயிர் சாதம் எனக்கு சின்ன ஆப்பா வச்சா உனக்கு பெரிய ஆப்பா வைப்பான். போ. இந்த கேஸ்ல காட்சிகள், கதாபாத்திரங்கள் வெறும் கற்பனை அல்ல. இப்ப நான் வாதாட போற இந்த கேஸ் எங்க இருந்தோ காப்பி அடிச்சது இல்ல. எந்த விலங்குகளும் இந்த கேஸ்ல துன்புறுத்தப்பட போவதில்லை. புகைப்பிடிப்பதும் மது அருந்துவதும் உடலுக்கு கேடானது மற்றும் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இட் காசஸ் கேன்சர். அவ்வளவுதானா? உன் கச்சேரி முடிஞ்சதா? டிஸ்க்ளைமர் நோட்டீஸ் யுவர் ஆனர். உன் கதையெல்லாம் ஓரம் கட்டிட்டு முதல்ல வழக்குக்கு வாதாடியா? எஸ் மிஸ்டர் விக்ரம். எஸ் சார். என் கிளைண்ட்ஸ் தாபா கிட்ட இருந்து போன உடனே சேம் கலர் கார்ல வேற யாராச்சும் வந்து காட்ரா சிங்க கொலை பண்ணிட்டு போயிருக்கலாம்ல? இல்ல சார், சான்ஸே இல்ல சார். ஏன் சான்ஸ் இல்லைங்கிற? அவ்வளோ டைம் இல்ல சார். டைம் இல்லையா? அந்த அளவுக்கு கரெக்டா எப்படி சொல்ல வர? தாபால அவங்க எவ்வளவு நேரம் இருந்தாங்க? 2 minutes. 2 minutes. எஸ் சார். ஆர் யூ ஷூர்? சக்சஸ்ஃபுல்லா ஷூர். அப்படின்னா நீ டைம் பார்த்து குறிச்சிட்டு சொல்றியா? இல்ல, நீ சொன்ன சாட்சிப்படி என் கிளைண்ட்ஸ் தாபாக்குள்ள வந்தப்ப நீ டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்த. ஐம் ரைட்? ரைட் சார். கன்னு சத்தம் கேட்டப்போ நீ டிஃபனை கிளறிக்கிட்டு இருந்த. ஐம் ரைட்? அதுவும் கரெக்ட் தான் சார். தலையை அப்படி ஆட்டாத, தொங்கி போயிடும். சாரி, நான் இன்னும் முடிக்கல. ஸோ 2 minutesல நீ டிஃபன் செய்யறதும் சாப்பிட்றதும் எல்லாத்தையுமே முடிச்சிட்ட, அப்படிதானே? ஆமா ஆமா. அன்னைக்கு ராத்திரி நீ என்ன சாப்பிட்ட? நூடுல்ஸ். டிஃபனுக்கு முன்னாடியா டிஃபனுக்கு அப்புறமா? டிஃபனே நூடுல்ஸ் தான் சார். ஓ, நேச்சுரலி எனக்கும் நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கும். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் சார். பக்காவா? பக்கா சார். லாக் பண்ண சொல்றியா? பண்ணிடுங்க சார். ஓகே யுவர் ஆனர். யுவர் ஆனர், மிஸ்டர் பத்ரம் 2 நிமிஷத்துல நூடுல்ஸ் தயார் பண்ணி சாப்பிட்டுட்டேன்னு கண்டிப்பா சொல்றாரு. உலகத்துல எந்த மனுஷனாலையும் இது முடியாது யுவர் ஆனர். ஐயோ, இதை மிஸ் பண்ணிட்டேனே. வித் யுவர் பர்மிஷன். அம்மா, நீங்க நூடுல்ஸ் செய்யணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷத்துல. நீங்க? 9 நிமிஷம். நீங்கம்மா? 8 நிமிஷம். அப்படின்னா தோராயமா நூடுல்ஸ் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது ஆகும் யுவர் ஆனர். பட்டன்ஸ்ல ஞாபகம் வச்சுட்டு நூடுல்ஸ் எப்படி மறந்தேன்? இங்க பாரு, பாயிண்ட் எல்லாம் பிடிக்கிறாரு. மிஸ்டர் பத்ரம், நீ என்னவோ 2 நிமிஷத்துல நூடுல்ஸ் தயார் பண்ணேன்னு சொல்ற. எப்படி பண்ண? சார், எனக்கு சின்ன வயசுல இருந்து நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் சார். நான் நூடுல்ஸை ஃபாஸ்டா சமைப்பேன் சார். சத்தியமா சார். அப்படின்னா உன் நூடுல்ஸ் ஏதாவது மேஜிக் நூடுல்ஸா? நான் இப்பவே ஸ்டவ்வும் நூடுல்ஸும் கொண்டு வர சொல்றேன். நீ 2 நிமிஷத்துல ப்ரிப்பேர் பண்ணணும். 1 நிமிஷம் அதிகமா அப்படி இப்படின்னு இருந்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். சார், இது என்ன சமையல் ப்ரோக்ராமா? மாஸ்டர் செஃப் ப்ரோக்ராமோ எதுவா இருந்தாலும் சரி, 2 minutesல நீ தயார் பண்ணணும். சார், என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது சார். கண்டிப்பா சொல்லலனாலும் எனக்கு அது தேவையில்லை. 2 நிமிஷத்துல உன்னால பண்ண முடியுமா என்ன? மிஸ்டர் மார்த்தாண்டம், தேஞ்ச ரிக்கார்டர் மாதிரி பேசுறதையே பேசிட்டு இருக்கியே, அடுத்ததுக்கு போயா? 2 நிமிஷத்துல நூடுல்ஸ் உன்னால தயார் பண்ண முடியுமா முடியாதா? சார், இந்த கொஸ்டின் பதிலா வேற கொஸ்டின் கேளுங்க சார். அதெல்லாம் கேட்க முடியாது. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். டிஃபென்ஸ் லாயர் அவர் பயப்படுறது மட்டும் இல்லாம சாட்சியை பயமுறுத்துறாரு. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். மார்த்தாண்டம், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கோர்ட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 minutesல நீ நூடுல்ஸ் தயார் பண்ணி ஆகணும். சார் சார், என்னால முடியாது சார். ஏன் முடியாது? சார் சார் சார், என்னால முடியாது சார். நான் ஒத்துக்கிறேன் சார். நான் 2 minutesல நூடுல்ஸ் செய்யல சார். அன்னைக்கு நான் ராத்திரி பார்த்தது இவங்க 2 பேர் தான் கன்ஃபார்மா சொல்லல சார். நான் கிளம்புறேன் சார். என்னை மன்னிச்சிருங்க சார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இனிமே இவரோட சாட்சி எனக்கோ கோர்ட்டுக்கோ தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் யுவர் ஆனர். யூ மை கோ. சூப்பர் மாமா. கீர்த்தி, எப்படி எப்படி பார்த்து கத்துக்க. இதை நானே பேசியிருப்பேன்.
சார் சூப்பர் சார். இப்படி தான் வாதாடணும், புரியுதா? யோ நீ இழுச்சது போதும், முதல்ல இங்கேருந்து கிளம்பு. உன் சைலன்சருக்கு புகை ஜாஸ்தி, பிக்கப் கம்மி. வண்டியில் போர் போயிடுச்சு. ஷெட்டுக்கு அனுப்பு. என்னப்பா சார் என் கேஸை நீங்களே வாதாடுங்க சார் ப்ளீஸ். டெஃபினெட்லி. தேங்க்யூ. இந்த வழக்கை நாளைக்கு ஒத்தி வைக்கிறேன். Now the court is urgent. வணக்கம் சார். வணக்கம் சார். கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி நீ அந்த ரோட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஒரு வேலையா வந்தா சார். வேலை என்ன? சொம்ப தூக்கிட்டு லண்டனுக்கு போறதானே உன் வேலை? இல்ல சார். என்ன அந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருந்த? டெய்லி அந்த வழியா பேப்பர் வேன் வரும் சார். பேப்பர் லோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லோடு வந்துச்சா? வந்தது சார். டவுன்லோட் ஆச்சா? ஆச்சு சார். கொலை பண்ணிட்டு அவங்க 2 பேர் கார்ல போறத பார்த்தேன்னு சொன்னேன், உண்மையா? உண்மைதான் சார். யுவர் ஆனர், காலையிலேயே ரோடுக்கு அந்த பக்கம் இருக்கிற தாபாவை நம்மளால பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது ராத்திரி நேரத்தில் 5 செகண்ட் கேப்ல அவங்க கார்ல தாபால இருந்து போகும்போது இவன் எப்படி பார்த்துருக்க முடியுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். திஸ் இஸ் மிஷன் இம்பாசிபிள் யுவர் ஆனர். இவன் என்ன பெரிய டாம் குரூஸா என்ன? எதுக்கு மிஷன் இம்பாசிபிள்? சாட்சிகள் தவறுதலா வேற ஒருத்தங்க காரை பார்த்து என் கிளைண்ட் காரன்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் சாட்சிகள் தப்பா நினைப்பாங்க? எதனாலன்னா அவங்களும் மனுஷங்கன்றதுனால, தவறு செய்யறது மனிதனோட இயல்புங்கிறதுனால. ஐயோ எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கே. அன்னைக்கு நீ பார்த்த கார் இதுதானா? இதான் சார். கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம் சார். பக்கா? பக்கா சார். ஆமா சார். கரெக்ட்? கரெக்ட் தான். சரியா பாரு. இதான் சார். சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காம கரெக்டா சொல்லு. ஐயோ என் தலையில அடிச்சு சொல்றேன் சார். நான் இன்னைக்கு பார்த்தது இதே கார் தான். நீ ரொம்ப முத்தி போயிட்டடா. அந்த கார் யாரோடது தெரியுமா? தெரியும் சார். அதோ அந்த 2 குற்றவாளிகளோட தான். இல்ல வேற யாருது சார்? நம்ம ஜட்ஜ். என்ன ஜட்ஜி தான். ஜட்ஜோட வண்டியா? இப்ப சொல்லுடா, நீ அவங்கள கரெக்டா தான் பாத்தியா? சார் நீங்க கொடுத்த ஷாக்கில் மூளை மொத்தமா குழம்பி போயிடுச்சு சார். அன்னைக்கு நான் பார்த்தது இவங்களை எல்லாம் ஒத்துக்கிறேன் சார். என்னை விட்டுடுங்க சார், நான் வீட்டுக்கு போயிடுறேன். அவனை பதற விட்டாரா? இந்த கேஸ்ல இவன் ஒரு சுத்தி போடுற பூசணிக்க. போறப்போ 4 லாலிபாப் வாங்கி சாப்பிட்டுட்டே போங்க இருந்து. வரேன் சார். ரொம்ப நன்றி சார். சாட்சிகளை பதற வச்சுட்டா உண்மை வெளியே வரும்ன்றதுக்காக உங்க காரன்னு போய் சொல்லிட்டேன் சார். நான் தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க சார். இட்ஸ் ஓகே. இவனை நம்மள சிக்க வச்சுட்டான். பாட்டிமா, அன்னைக்கு ராத்திரி நீங்க குற்றவாளிகளை பார்க்கும்போது நீங்க கண்ணாடி போட்டிருந்தீங்களா? போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த பக்கம் இல்லம்மா, என்ன பார்த்து சொல்லுங்க. கண்ணாடியை போட்டுக்கிட்டு தான் நான் பார்த்தேன். நீங்க கண்ணாடியை எத்தனை வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க? 60 வருஷமா. 60 வருஷம். குற்றவாளிங்க உங்களுக்கு எவ்வளவு தூரத்துல இருந்து தெரிஞ்சாங்க? 30 அடி தூரத்துல இருந்து தெரிஞ்சாங்க. 30 அடி? ஆமா. 30 அடியா யுவர் ஆனர்? நோட் திஸ் பாயிண்ட். கான்ஸ்டபிள் சார், இதை பிடிங்க. அம்மா, இது எத்தனைன்னு சொல்லுங்க. 4 விரல். இது 4 விரலா யுவர் ஆனர்? நல்லா பாருங்க, 4 விரலா. சூப்பர் மாமா. மிஸ்டர் ஏகாந்தம், 4 விரலா. இந்த சாட்சி செல்லாது யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மாமா. Now, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மிஸ்டர் ஏகாந்தம் கொண்டு வந்த சாட்சியங்களும் ஆதாரங்களும் குற்றத்தை நிரூபிக்காத காரணத்தினால் அந்த சாட்சிகளை கோர்ட் நிராகரிக்கிறது. மாத்தாட்ட மாமா, வேற லெவல். இந்த வழக்கை நாளை ஒத்தி வைக்கிறேன். யுவர் ஆனர், இந்த கேஸ்ல முக்கியமான சாட்சியை ப்ராசிக்யூட் பண்றதுக்கு கோர்ட்டு கிட்ட அனுமதி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். அந்த முக்கியமான சாட்சி யாருன்னு தெரியுமா யுவர் ஆனர்? மிஸ்டர் ஏகாந்தம். மிஸ்டர் ஏகாந்தமா? மாமா, அவர் எதுக்குடா கூப்பிடுறாரு? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அவரு கேஸை திசை திருப்ப முயற்சி பண்றாரு. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். மிஸ்டர் ஏகாந்தம், கோர்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. என்ன இப்படி சொல்லிட்டாரு? ஏகாந்தம் சார், கூண்டில் நிற்கும் போது
கோட்டை கலட்டுறது கலாச்சாரம். இது வேறையா? உனக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சு போச்சா? ப்ளீஸ். யுவர் ஆனர், இன்னொரு முக்கியமான சாட்சியை விசாரிக்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். மிஸ்டர் டிஃபென்ஸ் லாயர், உங்க வாதத்தை தொடங்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். வக்கீல் சார், உங்க பக்கத்துல இருக்கிறவனை எப்பயாச்சும் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. இல்ல சந்திச்சிருக்கீங்களா? சந்திக்கல. எந்த சூழ்நிலையாவது இவருக்கு பணம் கொடுத்துருக்கீங்களா? பார்த்ததில்ல, சந்திச்சதில்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் பணம் கொடுத்தீங்களான்னு கேட்கிறாரு யுவர் ஆனர். ஸோ இவனுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல வரீங்க? எந்த வித சம்பந்தமும் இல்லை. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. ஹலோ சார். எப்படி இருக்க கோகுல்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீ எனக்காக இன்னொரு மர்டர் பண்ணணும். இந்த கந்தசாமியை தெரியும்ல, இடத்த கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அதுக்காக தான் அவனை கொலை பண்ண சொல்கிறேன். இந்த பணத்தை வச்சுக்கோ. இந்த கொலையில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. சரிங்க சார். வேலை முடிஞ்சதும் எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே. உன் மேலே எந்த கேஸும் வராதபடி நான் பார்த்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். நான் பார்த்துக்கிறேன் சார். ஆதாரங்களின் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மிஸ்டர் ஏகாந்தம் அண்ட் கோகுல் ரெண்டு பேரும் இந்த வழக்கில் குற்றவாளின்னு நிரூபணமாகுது. ராக்கி, கல்யாண் இருவரையும் நிரபராதிகள் என கருதி இருவரையும் விடுதலை செய்யும்படி காவல்துறைக்கு கோர்ட் ஆணையிடுகிறது. தேங்க்யூ சார். இந்த கொலையை செய்த கோகுல் மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்து பொய் சாட்சிகளை அழைத்து வந்து கோர்ட்டை ஏமாற்றிய குற்றத்திற்காக மிஸ்டர் ஏகாந்தையும் குற்றவாளி என கருதி 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. இந்த வழக்கை சாமர்த்தியமாக வாதாடி ஜெயித்ததற்காக மிஸ்டர் மார்த்தாண்டம் அவர்களை கோர்ட் பாராட்டுகிறது. தேங்க்யூ யுவர் ஆனர். Now the court is adjourned. எல்லாம் ஓகே தான் மாமா. ஆனா ஏகாந்தன் தான் கொலை செஞ்சான்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? இங்க பாருமா, உங்க பார்வையில வக்கீல்னா நிரபராதிகளை விடுவிக்கிறது. ஆனா என்னோட பார்வையில நிரபராதிகளை விடுவிச்சு குற்றவாளிகளுக்கும் தண்டனை கிடைக்கணும். கோர்ட்ல நீங்க நிரபராதிங்கன்னு நிரூபணம் ஆனதுக்கு அப்புறம் நான் ரூமுக்கு போனேன். இந்த கேஸ்ல குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக வக்கீல் ஏகாந்தம் வீட்டுக்கு ஹெல்ப்புக்காக போனேன். என்ன சார் ரொம்ப சீரியஸா யோசிக்கிறீங்க? நாம மர்டர் பண்ணவன் சுடுகாட்டுக்கு போயிட்டான். மர்டர்ல மாட்டிக்கிட்டவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த கொலையை பண்ணது ஏகாந்தமா? அந்த மார்த்தாண்டம் என்னை தோக்கடிச்சு அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. விட்டுடுங்க சார், தோத்து போனது ஒரு கேஸ் தானே, எதுக்கு பயப்படுறீங்க? என் பயம் எல்லாம் நான் தோத்து போயிடுவேன்றதுக்காக இல்லைடா, நாளைக்கு எங்கே மாட்டிக்க போறணும்னு பயம். சார் சட்டத்துக்கிட்ட மாட்டிக்காம எத்தனையோ தப்பு பண்ணீங்க, அப்போ இல்லாத பயம் இப்போ எதுக்கு சார்? அந்த மார்த்தாண்டம் பெரிய முட்டாளுன்னு நினச்சேன், ஆனால் தோத்து போயிடுவணும்னு நினைக்கவே இல்லை. அவனால் கேஸு திரும்ப ரீஓப்பன் ஆக போகுது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பாங்க. ஓஹோ, சட்டம் அதோட வேலையை செய்துன்ற பயமா? இல்லை, அந்த மார்த்தாண்டம் நம்மளை மாட்டி விட்டுருவானோன்ற பயம். சார் நீங்கள் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ ஸ்கெட்ச் போட்டீங்க சார், அதே மாதிரி இவனுக்கு கூட ஸ்கெட்ச் போடுங்க, ஒரு வேலை முடிஞ்சிடும்ல. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்க பார்த்தேன்? யா, எஸ்ஐ சார்,
அந்த கொலையை பண்ண குற்றவாளி கிடைச்சிட்டான். உங்களை அர்ஜென்ட்டா சந்திக்கணும். நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. ஓகே சார். ஆமா, அந்த மர்டர் பண்ணது, அந்த கொலையை பண்ணது இவன் தான். நீயும் அந்த ஏகாந்தமும் சட்டத்து கையில இருந்து தப்பிக்கலாம், ஆனா இந்த மார்த்தாண்ட கையில இருந்து தப்பிக்க முடியாது. ஆஃப்டர் ஆல் ஒரு இடத்துக்காக அநியாயமா ஒரு கொலையை பண்ணியிருக்கீங்க. அந்த ஏகாந்தத்தை விட்டே கொலை செஞ்சு அவனையே கேஸையும் வாதாட வச்சு டபுள் ரோல் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. ஆனா கேம் அவன் ஸ்டார்ட் பண்ணா கோல் நான் அடிக்கிறேன். நீங்க ரூம்ல பேசிக்கிட்டதெல்லாம் இதுல வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல. நீ அப்ரூவரா மாறிட்டன்னா கோர்ட்ல உன் மேல தண்டனை குறைக்க வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்ற? சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரி அப்ரூவரா நான் மாறிடுறேன். நீங்க தான் சார் என்னை எப்படியாச்சும் காப்பாற்றணும். கேட்டிங்களா எஸ்ஐ சார்? இவன் சொல்ற சாட்சியால நம்ம அந்த ஏகாம்பரத்துக்கு நம்மளால தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது சார். அவன் அரெஸ்ட் பண்ணணும்னா ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் சார். அந்த ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு சார். என்னடா ஷூட் பண்ணிட்டியா? ஷூட் பண்ணிட்டேன், விடு. அப்புறம் உன் பிளான் என்ன சொல்லு? கொலை செஞ்சவனை விட தூண்டி விட்டவனுக்கு தான் தண்டனை அதிகம். எப்பயாச்சும் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா இந்த ஆதாரத்தால அவன் மாட்டிக்குவான். அது சரி, இந்த ஏகாந்தம் கந்தசாமியை மர்டர் பண்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இந்த வக்கீல் ஏகாந்தம் உங்களுக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஏன் இன்வெஸ்டிகேஷன்ல அவன் பப்ளிக் சீட்டர். கையெழுத்து போடு. கண்ணில் என்ன தண்ணி, அதெல்லாம் இங்கே வரக்கூடாது. வணக்கம் ஐயா, வர சொன்னீங்களாமே. என் ஆளுங்க வந்தா ரொம்ப திமிரா பேசுனியாமே. திமிரா பேசினா தாபா கை மாறிடும், தெரியும்ல. அடமான அக்ரிமெண்ட் படி உன்னுடைய டைமிங் முடிஞ்சு போச்சுன்னு தெரியும்ல. 2 மாசத்துல திருப்பி கொடுத்துறாங்க ஐயா. 11 மாசத்துல முடியாதது இன்னும் 2 மாசத்துல முடிஞ்சிருமா? ஒழுங்கா தாபாவை காலி பண்ணிட்டு போ, பெயிண்டிங் வேலை இருக்கு. பேங்க்ல அப்ளை பண்ணியிருக்கேன், கண்டிப்பா பணம் வந்துருங்க ஐயா. ஆனா வந்த உடனே கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நான் வரேங்க ஐயா. பேங்க் லோன் வாங்க போறியா? எக்காரணத்தை கொண்டு அந்த தாபா என் கையை விட்டு போகக்கூடாது. பேங்க் ஸ்டாஃப் இன்ஸ்பெக்ஷன் வர்றதுக்குள்ள அவனை தூக்கிடணும். கோகுல், உன்னை உடனே மீட் பண்ணும். ஆடுமாடம் ரெஜிஸ்ட்ரேஷனா? அப்படின்னா என்ன? அதாம்மா, சும்மா டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு 6 மாசமோ 2 மாசமோ அடமானம் வச்சுக்கிட்டு அந்த டயத்துக்குள்ள வரலன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா அவன் பேருக்கு மாத்திக்குவான். இதுதான் அந்த ஏகாந்தத்தோட மெயின் வருமானம். எங்கப்பா ஏகாந்தம் லோக்கல் நம்மளே ஏமாத்திட்டேனப்பா. அதனால தானே அவன் சீட்டர் ஏகாந்தம் ஆயிட்டான். அப்புறம் மாமா, எங்க கல்யாணத்தை பத்தி எப்போ பேச போறீங்க? நீ எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம்மா. நாளைக்கு கார்த்திகை வெள்ளி, ரேவதி நட்சத்திரம். உங்க 2 பேருக்கு நல்ல அதான் பழக்கத்துல குழப்பம். உங்க 2 பேர் ஜாதகம் அருமை. இவங்க அப்பா கிட்ட பேசி முகூர்த்தத்தை குறிச்சிடுறேன். இது ஃபிக்ஸ். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பீரை போடும். மறுபடியும் பீரா? லாயருக்கு இங்க வராலா புக்ஸ குடிச்ச வந்தா லாஜிக்கல மேஜிக்க செய்வா இவன். நியாயத்துக்கு ரைட் ஹேண்ட் போட்டு போட்ட ஜேம்ஸ் பாண்ட் இவன் தானே செஞ்சு வைப்ப புதிய ட்ரெண்டு. ஜெய்க்கும் சிங்கம் இவன், நடக்கும் தங்கம் இவன், எல்லாம் இறைவன் செயல் சொல்வானவன். ரேகைய ஓட விட்டு தலையெழுத்த மாத்திக்கிட்டு கேஸுக்கு ஆலோசனை கொடுப்பான் இவன். கைய பார்த்துடுவானே, சுண்ணிய போட்டுடுவானே, கேஸ ஜெயிக்க வைக்க பிக்ஸ் செய்வானே. சக்கரத்தை சுழல விட்டு கிரகத்தையும் மாத்தி விட்டு பிக்ஸ்ல மிக்ஸ் பண்ணும் ஜாபில் இவன் எக்ஸ்பர்ட் தானே. ஓடுடா விட்டு அது நம்ம லாய பார்த்து யாருன்னு காட்டு, நீ வெற்றி கொடி நாட்டு. ஓடுடா விட்டு அது நம்ம லாய பார்த்து யாருன்னு காட்டு, நீ வெற்றி கொடி நாட்டு நாட்டு. லாயருக்கு இங்கு வராலா புக்ஸ குடிச்ச வந்தா லாஜிக்கல மேஜிக்க செய்வா இவன். நியாயத்துக்கு ரைட் ஹேண்ட் போட்டு போட்ட ஜேம்ஸ் பாண்ட் இவன் தானே செஞ்சு வைப்ப புதிய ட்ரெண்டு. புதுசா கேசு வந்துடுச்சுடா, அவனுக்கு மூளையில் டோசு ஏத்தனுண்டா. நீ போராடு லாரின் செக்ஷன்களில், அட சேர்த்து விடுண்டா ஃபிக்ஷன்களில். நியாயம் அல்ல நீயும்
நீயும் போராடுடா நல்லவன நீதான் காப்பாத்துடா வேகம் போகணுண்டா இலக்க சேரணுண்டா கொடுத்த வாக்க நீயும் காப்பாத்தணுண்டா நியாயம் வெல்லணுண்டா தர்மம் ஜெயிக்கணுண்டா நினைச்சத செஞ்சு புட்டா நீ தாண்டா ஹீரோ ஹீரோ ஓடுடா விட்டு அது நம்ம லாயர் பார்த்து யாருன்னு காட்டு நீ வெற்றி கொடி நாட்டு ஓடுடா விட்டு அது நம்ம லாயர் பார்த்து யாருன்னு காட்டு நீ வெற்றி கொடி நாட்டு நாட்டு லாயருக்கு கிங்கு வராலா புக்ஸ குடிச்சவன் தான் மேஜிக்கா செய்வான் இவன் நியாயத்துக்கு ரைட் ஹேண்ட் போட்டு போட்ட ஜேம்ஸ் பாண்டு இவன் தானே செஞ்சு வைப்பா புதிய ட்ரெண்டு